தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் பாதகமல சரணம். வணக்கங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க, அருமையா இருக்கேங்க. நம்மளுடைய முதல் பாட்காஸ்டே நம்ம சேனல்ல நீங்க தான் வாசி யோகம் அப்படிங்கிற தலைப்புல பேசணும். அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவரு ரஞ்சித் சார் வந்து மறுபடியும் கூட்டிட்டு வாங்க, வேற ஒரு தலைப்புக்கு வந்து அவரை கூப்பிட்டு வாங்க, இல்ல வாசி யோகத்தையே வந்து இன்னும் தெளிவா வந்து இன்னும் வீடியோ நிறைய இன்டெப்தா இன்னும் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்லயே ஆகட்டும், எனக்கு தனிப்பட்டு வந்த டெக்ஸ்ட் மெசேஜஸ் ஆகட்டும் நிறைய உண்டு. நல்லது. ஸோ நம்ம சேனலுடைய முதல் பாட்காஸ்டுக்கே வந்து அவ்வளோ ஒரு வரவேற்பு கிடைச்சது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க. சந்தோஷங்க, சந்தோஷம். குருவே சரணம். சந்தோஷம். ஸோ இப்போ மறுபடியும் ஒரு 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 சூப்பர் ஒரு டெரர் டாபிக்ல இன்னைக்கு வந்து இணைய போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம். ஸோ சரக்கலை, இது வந்து இன்னைக்கு சரக்கலை அப்படின்னு நெட்டில் போட்டாலே அது இன்னும் ஒரு பயங்கர ஒரு பூதாகரமான ஒரு மேஜிக் அப்படி இருக்கிற மாதிரி உண்டான ஒரு விஷயமாகவே இந்த சரக்கலை அப்படிங்கிறது இருக்கு. சரக்கலைனாலே சித்தபெருமக்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சரக்கலையும் சித்தபெருமக்களை இணைவரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா சரம்ங்கிறது நம்மளுடைய மூச்சுன்னு சொல்லி ஏறத்தாழ யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அப்போ விடக்கூடிய மூச்சிலேயே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு படிக்கும் பொழுது, இன்னைக்கு நீங்க அதை பத்தி தான் பேச போறீங்கும் பொழுது ரொம்ப ஆர்வமான ஒரு எல்லாரும் காத்திருக்கோம். சந்தோஷம் சந்தோஷங்க. ஸோ ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சரக்கலை அப்படின்னா என்ன? இப்போ நார்மலா சரம் யோகம், சரயோகம்னு சொல்லுவாங்க. சரம்னா மூச்சுன்னு சொல்லுவோம். நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்க, மூச்சு தான். இப்போ இந்த மூச்சை வந்து நம்ம இங்கிலீஷ்ல பிரத்துன்னு சொல்லுவோம். அதாவது இன்ஹேல் எக்ஸ்ஹேல், உள்ள போயிட்டு வெளியே வர்றது தான் ஒரு மூச்சு. சும்மா உள்ள இழுக்கிறதும் வெளியே வர்றதும் அப்படி தனித்தனியாக பிரிச்சுக்காம உள்ள போயிட்டு வெளியே வர்றது கதாகதம் சொல்லுவோம் டெக்னிக்கலாக யோக மார்க்கத்தில். இந்த மூச்சை யோகம்னா இணைதல்னு அர்த்தம். இப்போ இந்த மூச்சு கூட நம்ம இணைஞ்சிருக்கிறோமானா இல்லை. இப்போ நான் சாதாரணமாக உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன பேட்டி காண்டுகிட்டு இருக்கீங்க. இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலைகளை பார்ப்பீங்க, நான் என் வேலையை பார்ப்பேன். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர இந்த மூச்சு கூட இணைஞ்சிருக்கிறோமா இல்லை. எத்தனை பேர் ஆனஸ்டாக சொல்ல முடியும், ஒரு நாளைக்கு இப்படி கை வச்சு என்னோட மூச்சு எந்த பக்கம் வருது நான் எப்படி, யாரும் பார்க்கறது இல்லை. இப்போ மூச்சு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா இல்லை நம்ம மூச்சை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுமாங்கிறது ஒரு பெரிய பிக் கொஸ்டின். ஸோ இதை பற்றி படிக்கக்கூடிய கலை தான் சரக்கலை, சரயோகம், ஸ்வரயோகம் எல்லாமே நம்ம மூச்சோட இணையற கலை. பட் இது வந்து இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் வந்து இது ஒரு ஆட்டோனாமிக் ப்ராசஸ், அது தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு செயல்னு தான் சொல்றாங்க. அதை இப்படி நம்மளால, ஏன்னா இருதய துடிப்பை நீ கட்டுப்படுத்துறேன்னு சொன்னா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய டைம்ல வந்து இட் இஸ் இல்லாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நான் பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது என்னுடைய யோகா மாஸ்டர் சொல்லுவார், உன்னால் அதுவும் முடியுங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். பட் யாரும் இது வரைக்கும் பயிற்சி பண்ணி நானும் பார்த்ததில்லை, நானும் பண்ணதில்லை. சிமிலரான ஒரு விஷயத்துக்கு தான் வரும். மூச்சுங்கிறது இட் இஸ் அன் ஆட்டோனாமிக் ப்ராசஸ், நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அது நம்ம கண்ட்ரோல்ல வரும்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அது அது எப்படி சாத்தியம்? இல்லை, இப்போ நீங்கள் நார்மலாக, இப்போ நீங்கள் அமைதியாக நார்மலாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வித பதட்டம் இல்லாமல் நார்மலாக இருக்கீங்க. அப்போ உங்களோட மூச்சு எப்படி இருக்கு? ஆக்சுவலாக அது ஓடுறதே நம்மளால கவனிக்க முடியாது. சூப்பராக சொன்னீங்க, கவனிக்க முடியாது. சரி, இப்போ நான் ஒரு நடிச்சு காமிக்கிறேன், சரிங்களா? இப்போ நான் கோவத்தில் இருக்கேன், ஒருத்தன் நான் வந்து திட்டிட்டேன், அவன் என்ன திட்டான், நான் கோவத்தில் இருக்கிறேன். இப்போ அந்த கோவத்தை உங்ககிட்ட நான் வெளிக்காட்ட நடிச்சு காமிக்கிறேன். நித்திலன் அவன் என்ன அடிச்சிட்டான், நித்திலன் அவன் நான் என்ன பண்ண போறேன் பாரு, அடிக்க போறேன் பாரு. இப்போ மூச்சை பார்த்தீங்களா இல்லையா? கண்டிப்பா பார்த்தேன். இந்த மூச்சோட வேகத்தை பார்த்தீங்களா இல்லையா? கண்டிப்பா பார்த்தேன். இப்போ இதுக்கும் சாதாரணமா இருக்கிற மூச்சுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க சொல்லுங்களேன். இதில் மூச்சு உள்ள போனதும் வெளியே வந்ததும் அதிகமாக இருந்தது. அதனுடைய ஆக்ரோஷத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இலகுவா இருந்தது, நடந்துதானே தெரியாத அளவுக்கு அப்படியே பேச. இப்போ நீங்க இருக்கிறது மூச்சு ஓட்டம் எனக்கு தெரியாது. இப்போ நானும் உங்களை பார்த்தா உங்க மூச்சு ஓட்டம் எனக்கு தெரியாது, நீங்க கோவப்பட்டா எனக்கு தெரியும். சரி, இன்னும் இதை கொஞ்சம் ஆழமா போய் நம்ம ஒரு எல்லாருமே இல்லறத்தில் இருக்காங்க, யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம். விந்து வெளியில வரும்போது அவங்க மூச்சு, இது ஒவ்வொரு பிரத்தியொரு மனிதனும் கலவியில் இருக்கும்போது அவன் அனுபவிச்சிருப்பான். ஈவன் அவன் வந்து மாஸ்டர்பேட் பண்ணும்போது கூட அதை அனுபவிச்சிருப்பான்.
விந்து வெளியே போற சமயத்துல அவன் மூச்சு ஆழ்ந்த மூச்சாகி அப்படியே மெதுவா கம்மியாகி இதுவும் ஒரு மனிதன் உணர்ந்திருப்பான். சரி, சாரி சொல்லுங்க. திருமூலர் தன்னுடைய கருக்கடை வைத்தியம் 600ங்கிற நூல்ல நீங்க சொன்ன அதே வார்த்தை எனக்கு அது ஞாபகம் வருதுங்க. நான் சொல்றேன், அந்த ஆணும் பெண்ணும் கலவியில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஆண் அந்த வீரியம் வெளியே வர நேரத்துல அவனுடைய மூச்சினுடைய நீளம் அதிகமாக இருக்கும் கால் பிறக்கக்கூடிய குழந்தை 100 ஆண்டு ஆயுட்காலம்னு அவர் எழுதியிருந்தார். இந்த ஆயுட்காலம், இந்த மூச்சினுடைய நீளம் குறைய 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 குழந்தையினுடைய ஆயுட்காலம் குறையுங்கிற வார்த்தையை அதுல எழுதியிருக்கார். இப்ப நீங்க சொன்னது எனக்கு அது சிங்க் ஆகுது. அப்போ சித்தர் பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மை சொல்றாங்க. சரி, இப்போ ஆனஸ்டா சொல்ல போனா நம்ம கலவையில் இருக்கும்போது நம்ம மூச்சை குறித்து யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். அப்ப மூச்சை நீங்க கலவையில் இருக்கும்போது நீங்க கவனிக்கலைன்னா அது போகம். மூச்சை கலவையில் இருக்கும்போது கவனிச்சிங்கன்னா அது யோகம். அப்போ யோகத்துல இருக்கிற ஒருத்தனால மூச்சை கவனிச்சு புணரும் போது நீங்க சொல்ற மாதிரி நீண்ட ஆயுள் கொண்ட சிசுவை அவனால தரிக்க முடியும். ஸோ இந்த விஷயம் நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையுமே ஒரு சித்தர் கணக்குப்படி ஒரு மனிதனுக்கு சராசரி ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம்ங்கிறது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த 21,600 சுவாசத்தை இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, உங்கள் மூச்சை என்னால் பார்க்க முடியல. நானும் சொன்னேன், உங்கள் மூச்சை என்னால் பார்க்க முடியல. யாரோட மூச்சை யாரும் பார்க்க முடியாது. இப்போ நம்ம மென்மையாக அமைதியாக ஆனந்தமான தன்மையில் இருக்கிறோம். இதே மாதிரி சுவாசிச்சுட்டு இருந்தோம்னா ஒரு நாளைக்கு 21,600 சுவாசங்கள் நம்ம செலவு பண்ணுவோம். சித்தர்களோட கூற்றுப்படி 120 ஆண்டு காலங்கள் நம்மளால வாழ முடியும் இப்படி சுவாசிச்சோம்னா. சரி, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நித்திலனோ இல்லை நானோ இல்லை என் கூட இருக்கிறவங்க உங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் இதே தன்மையில் இருக்கிறோமா? நித்திலன் வணக்கம், போயிட்டு வர்றேன், சாப்பிட்டீங்களா, இப்படிதான் இருக்கிறோமா? இந்த 2025 இந்த கலிகாலத்துல இப்போ இந்த பேட்டி முடிச்சுட்டு நான் கீழே இறங்கி கார் எடுத்துட்டு போனா யாராவது வந்துருச்சு, ஓ பாத்திடிக்க மாட்டேயா அப்படின்னா ஒரு ப்ரெஷர். மேனேஜ்மெண்ட்ல தரக்கூடிய ப்ரெஷர், ஒர்க் பண்றவங்களுக்கு குடும்ப சூழ்நிலை ப்ரெஷர். இப்போ நம்மளே அறியாம பதட்டம். சித்தர்களே சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு உயிரும் பதட்டப்படும் போதும், காம வயப்படும் போதும், ஓடும் போதும், தாவும் போதும், கத்தும் போதும் இப்போவெல்லாம் அவனோட மூச்சோட விரயம் அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம 120 ஆண்டு காலம் எல்லாத்துக்கும் வாழணும்னு ஆசை, சாகணும்னு யாருக்கும் ஆசை இல்லை. அப்போ அல்டிமேட் என்னன்னா, எல்லாத்துக்கும் வாழணும்னு ஆசைன்னா மூச்சை சரியா 21,600 கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஒரு நாளைக்கு. அதை கரெக்டாக உபயோகப்படுத்திட்டு நம்ம வாழலாமா? இப்போ அதிகமாக விரயம் பண்ணும்போது என்ன ஒன்று, அடுத்த நாள்ல இருந்து கொஞ்சம் கடன் வாங்குறோம். அப்போ நம்மளோட ஆயுட்காலம் கம்மியாயிட்டே வருது. இது ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியும். இன்னும் நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க. இப்படி இருக்கிற மூச்சை நம்ம எப்படிங்க ஆளுமை பண்ணுறது? ஆர்த்து துடிக்கு பண்ணுற மாதிரி எதுனா கண்டிப்பாக பண்ண முடியும். இதை ப்ராக்டிக்கலாக எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு தியானம் பண்ணுற ஒரு கூடத்துக்கோ இல்லை நீங்கள் ஒரு ஜீவ சமாதிக்கோ ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்ல வைப்ரேஷன், அமைதியாக இருந்துட்டு வந்தேங்கிற வார்த்தை இதுதான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். உங்கள் சுவாசம் கம்மியாக கம்மியாக மனமும் கம்மியாகும். மனம் கம்மியாக பிராணன், சுவாசம் எல்லாமே கம்மியாக அடங்குற நிலம் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு அதிகமான மூச்சு காற்றை உங்களால் சேகரித்து வச்சுக்க முடியும். இது 100% சாத்தியம். ஏன்னா முதல்ல சித்தர் நூட்கள் படிக்கும் பொழுது அவர்கள் எழுதியிருப்பாங்க, ஒரு நிமிடத்திற்கு நாம் 14 தடவை மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடுறோம்னு. இது குறைய 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 உன்னுடைய ஆயுட்காலம் நீண்டு கொண்டே வருங்கிற வார்த்தை எழுதுறாங்க. ஒரு நிமிடத்திற்கு ஒரு மூச்சு அப்படின்னு விடும் பொழுது அவன் எத்தனையோ 1000 காலம் வாழணும் எழுதியிருப்பாங்க. அதுவும் நிற்கும் பொழுது நீ சிரஞ்சீவி, நிலைத்து நிற்பாயின்னு எழுதியிருப்பாங்க. பட் அதுதான் இதை நான் ஒரு தடவை வீடியோவில் சொல்லும்பொழுது இப்போது நம்ம கமெண்ட்டில் மக்கள் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா, ஏங்க அப்போ ஓட்டப்பந்தயக்காரன் என்ன சீக்கிரம் செத்து போயிடுவானான்னு கேட்டாங்க. ஏன்னா அவனுக்கு பயங்கர அதிகமாக மூச்சு போகும். கண்டிப்பாக. ஆனால் நான் அந்த ஓட்டப்பந்தய இதில் இருந்திருக்கேன். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அந்த ஓட்டப்பந்தயக்காரங்களுக்கு மூச்சை கட்டுப்படுத்துறதுக்கு தான் முதல்ல தேவையே சொல்லி தருவாங்க. வெரி குட், வெரி குட், கரெக்ட். ஏன்னா அந்த ஹைப்பர் அவன் மெயின்டைனே பண்ணிடக்கூடாது. அது நின்னோன்னா அவன் நார்மலுக்கு வரணும். அந்த கோச் அதை தான் சொல்லி தருவார். உண்மையாலுமே அவன் திருப்பி அந்த ஹைப்பர்ல இருந்து அவன் நார்மலுக்கு உடனே வர்றதுக்குண்டான வழி அந்த இடத்துல சொல்லி தருவாங்க. ஸோ கண்டிப்பா அப்போ ஒரு கோவப்படுறதோ இல்லை ஏதாவது உணர்வினுடைய மாற்றம் வருவது சராசரினாலுமே அது திருப்பியும் அந்த நார்மலுக்கு அவன் சீக்கிரம் வருவதற்குண்டான வழிங்கிறத பார்த்துக்கணும் இல்லைங்களா? கரெக்ட், கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்கிறது 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். கண்ட்ரோலிங், மேனேஜிங். ஓகே, கண்ட்ரோல்னா அடக்கிறது. நீங்கள் மூச்சை அடக்க முடியாது, ஆனால் மூச்சை மேனேஜ் பண்ண முடியும். உங்களால் ஆளுமை செலுத்த முடியும். இந்த ஆளுமை செலுத்தக்கூடிய டெக்னிக்கை தான் சித்தர்கள் சரயோகம், சரக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, நான் அது கூட ஒரு அடிஷ்னல் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நம்ம உலகத்திலே அதிகமாக உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம்னு சொன்னால் அது ஆமை தான். ஆமை பார்த்தீங்கன்னா 450 வருடங்கள் உயிர் வாழ தான் சொல்கிறாங்க. இந்த ஆமைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 60 செகண்டுக்கு 3 to 4 தடவை தான் உள் மூச்சு வெளி மூச்சு எடுக்குது.
இது சயின்ஸ்ல நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம இன்னும் ஏன்னா இப்ப எல்லாருமே ஆதாரம் கேட்பாங்க, யோகத்தை பேசினாலே ஆதாரம் கேட்பாங்க. பார்த்துக்கோங்க, ஆமை இருக்குது. ஆமைக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சர்ப்பம், பாம்பு. இந்த பாம்பு ஒரு 7 to 8 தடவைகள் ஒரு நிமிஷத்துக்கு சுவாசிக்குது. இது 450, அது 250 இருக்குது. அடுத்தது யானை, அது மறுபடியும் ஒரு 8லேருந்து 10க்குள்ள சுவாசிக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 வருஷம் இருக்குது. அப்புறம் மனுஷன் ஒரு நிமிஷத்துக்கு 13லேருந்து 15 தடவைகள் சுவாசிக்கிறான். இது வந்து ஒவ்வொரு மனிதனோட உடலமைப்பை பொறுத்து மாறுபடும். 13 மினிமம், மேக்சிமம் 15. இந்த 13லேருந்து 15 வரைக்கும் கரெக்டாக சுவாசிச்சுட்டு இருந்தான்னா 120 வருட காலம். நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் 100 வயசு ஏன் அடிச்சாங்கன்னு காரணம் அவங்க அந்த மாதிரி. ஏன்னா கிராமத்தில் இந்த வசனம் உண்டு, கத்தாத, தாவாத, ஓடாத. நம்ம பாட்டியெல்லாம் நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம தாத்தாங்கெல்லாம் அவ்வளோ வருஷம் இருந்து நமக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை அடிஷனலாக இதில் சேர்த்திக்கிறேன். ஒரு மனிதனாலையும் அந்த மாதிரி உயிரினங்கள் இருக்கிற மாதிரி நம்மளால மூச்சு விட்டா ஆயுட்காலத்தை அதிகப்படுத்த முடியும். ஸோ அதனால தான் கிராமத்தில் வந்து சக்தியை விரயம் பண்ணாதேன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த உடலை பற்றி பேசவே இல்லை மாட்டாங்க, அவங்க அந்த உயிர் சக்தியை தான் பேசியிருக்காங்க. சக்தி விரயம் பண்ணாதேன்னு. ஓகே. ஸோ இப்போது நெட்டில் பார்க்கும் பொழுது சரயோகம், சரக்கலை, ஸ்வரயோகம்ங்கிற அந்த வார்த்தையை கூட பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இது ஒரே பேச்சில் சொன்னாலே நமக்கு 1008 குழப்பம் இருக்கும். இப்போ இதில் 3 வார்த்தை வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே ஒன்று தானுங்களா, இல்லை ஏதாவது டிஃப்ரென்ஸ் அந்த இடத்துல இருக்கா? இல்லை, இது சரக்கலை, சரயோகம், ஸ்வரயோகம், சரநூல், சரசாஸ்திரம் எல்லாமே ஒன்று தான். எல்லாமே இந்த மூச்சை பற்றி தான் பேசுது. ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துகிறாங்க தவிர இது எல்லாம் ஒன்று தான். ஒரு இடத்துக்கு தான் போய் சேருது. இப்போ இதனுடைய மையம் என்னங்கண்ணா? இப்போ நான் மூச்சை வந்து நான் கண்ட்ரோல் பண்றேன், அதாவது மேனேஜ் பண்றேன், நான் என்னுடைய ஒரு ஆளுமைக்குள்ள கொண்டு வரேன் அப்படின்ட்டு. இது ஏன் பண்ணணும்? அடுத்த ஒரு கேள்வி வரும்ல, எங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா பேசியிருக்கீங்க 2 பேரும். சரி சரி, மேட்ரை சொல்லிட்டீங்க, அடுத்தது ஏன்னு சொல்லுங்க. அப்பதான் ஒரு ஆர்வம் வரும்னு ஒருத்தங்க யாராவது கேட்பாங்க. ஏன்னா இதை பார்த்துட்டு இது கேட்கறதுக்குன்னே உட்காந்துட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. கண்டிப்பா நல்ல விஷயம் தான், அவங்க கொண்டு வர்றது மற்றவங்களுக்கு உபயோகரமா இருக்கும். என்னன்னா அன்றாட வாழ்க்கையில நம்மளோட மனம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பாதிக்குது, இந்த சூழ்நிலையில பாதிக்குது. இப்போ யாரை கேட்டாலும் இப்போ ப்ரெஷர் இல்லாத குழந்தையிலேருந்து எல்லாத்துக்கும் ப்ரெஷர் இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஒரு பதட்டமான நிலையிலே இருக்கிறாங்க. இந்த பதட்டமான நிலைக்கு காரணம் மூச்சா வெளி சூழ்நிலையாங்கிற அந்த குழப்பத்திலே இருக்கிறாங்க. வெளி சூழ்நிலை வந்து மனசை பாதிச்சு மூச்சை பாதிக்கும் போது அவங்க வேற விதமான ட்ரம்புலன்ஸ்க்கு போயிடுறாங்க. நீங்கள் அந்த சூழ்நிலையை கையாளுறதுக்கு இந்த மூச்சை உபயோகப்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த வெளி சூழ்நிலை எப்படி இருந்தாலும், எப்படி நீங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கும்போது எப்படி அமைதியாக இருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு சண்டை சச்சரவுகள் நடக்கும்போதும், உங்களை சுற்றி யாராவது திட்டுறாங்க, பழிபாவம் போகிறாங்க, என்ன இருந்தால் கூட அங்கே அமைதியாக இருக்க முடியும். இதுக்கு ஆளுமை ரொம்ப முக்கியமாக பிளேஸ் அ வைட்டல் ரோல்னு சொல்லுவேன். இப்போ நம்மளோட இடது நாசி, வலது நாசி 2 நாசியில் இருக்குது. இப்போ நம்ம எல்லாரும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே நம்மளோட ஆள்காட்டி விரல் எடுத்து இந்த மூக்கோட அடிப்பகுதிகிட்ட வச்சு பார்த்தோம்னா சென்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் நாள் எடுக்கும். எங்கிட்ட சிலர் கேட்பாங்க, நான் கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே வச்சா எனக்கு உடனே தெரியல குருஜி, எனக்கு தெரிய மாட்டேங்க. கொஞ்சம் சென்ஸ் இருக்கணும். ஏன்னா இத்தனை வருஷம் மூச்சோட பயணப்படாமல் திடீர்னு கொண்டு போய் வச்சுட்டு எனக்கு தெரியணும்னா தெரியாது. கொஞ்சம் அப்படி நல்லா பார்க்க இடது பக்கம் போயிட்டுருக்கும். மறுபடியும் ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்த்தா திடீர்னு வலது பக்கம் மாறிடும். ஸோ மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த பக்கம் இருக்கிறத சந்திர நாடின்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் சூரிய நாடி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இடகலை, பிங்களை. இப்போ நீங்கள் கேட்டீங்க எதுக்கு இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா, இது 2க்கும் ஒரு ஆளுமை இருக்குது. வலது பக்கம் வரும்போது நம்ம டாமினேட் இடத்துல இருப்போம். நம்ம சொல்கிறத ஒருத்தங்க கேட்குறது, நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறது, நம்ம ஒரு இடத்துல சொற்பொழிவாற்ற போகிறது, நம்ம தான் சைன் பண்ண போகிறோம், நம்ம பேச்சை ஒரு 1000 பேர் கேட்குறாங்க, நம்ம சொல்கிறத கேட்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வலது பக்கம் மூச்சு இருக்கும்போது நம்ம அங்கே போகணும். இடது பக்கம் இருக்கும்போது கோயில் குளங்களுக்கு போகிறது, நம்ம கற்றுக்கிறது, யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி. ஏன்னா சந்திரனாலே குளுமைன்னு அர்த்தம், சூரியனாலே வெப்பம், கொஞ்சம் ஆளுமைன்னு அர்த்தம். எல்லா சூழ்நிலையும் மனுஷன் சமாளித்து வரணும், அமைதியாக ஆனந்தமாக. எல்லா மனிதனும் அதுக்கு தானே நிக்கல ஏங்குறான், நான் அமைதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். 2வது, எனக்கு வாழ்நாள் நீளமாக இருக்கணும், அதிகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 விஷயமே மனிதன் தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம்தான். அதை சித்தர்கள் கொடுத்துட்டாங்க. என்ன நம்ம கூடயே இருக்குது. அதான் இயேசு கிறிஸ்து அவர்கள் சொல்லுவார், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது. சமீபம்னா பக்கத்திலேயே இருக்கு, நீ பார்க்க மாட்டேன்ற. அதனால இந்த 2 விஷயம் இருந்தாலே நமக்கு எல்லாம் கிடைச்சிரும் தானே. இப்போ இந்த 2 நாசியில் ஓடக்கூடிய அந்த கலைகள் பற்றி சொல்லியிருந்தீங்க.
இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த 1 மணி நேரங்கிறது சும்மா அப்படியே ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னதா, இல்லை நிஜமாலுமே 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறுங்களா? இந்த 1 மணி நேரங்கிறது ஒரு மினிமமான கணக்கு. ஒவ்வொரு உடலமைப்பை பொறுத்து சித்தர்கள் என்ன சொல்லுங்க 2 மணி நேரம் சொல்றாங்க. ஒரு சிலருக்கு 1 மணி நேரம், அதாவது மினிமம் 1 மணி நேரம், மேக்சிமம் 2 மணி நேரம். எல்லா உடம்பே ஒரே மாதிரி இல்லை. அதனால ஆனா கண்டிப்பா 2 மணி நேரத்துக்கு தாண்டாது. ஓகே, மாறுறது தாண்டாது. ஏன்னா நான் முன்னாடி ஒரு காணொளி ஒன்று பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு போகணும், எனக்கு அதில் ஒரு ஜெயம் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த கலையை மாற்றிட்டு போ அப்படிங்கிற ஒரு இதையும் அந்த நுணுக்கத்தையும் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு காணொளி ஒன்று பார்த்துருக்கேன். இது ஒன்று. பின்ன நானும் என்னுடைய நண்பரும் கேரளத்துக்கு இந்த களரி பழகிட்டு போகும்பொழுது அங்கே அந்த மாந்திரிகங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது எங்கள் குரு வந்து என்ன சொன்னார்னா, ஒரு மந்திர பிரயோகமோ ஏதோ ஒரு காரியமோ தெய்வ சங்கல்பத்திற்கே நீ ஒரு காரியம் பண்ணும் பொழுது சும்மா நான் போய் குளித்தேன், எல்லாம் இது பண்ணேன், பட்டையை போட்டேன், போய் அப்படி இருக்கக்கூடாது. உன்னுடைய நாசி பார்க்கணும். அந்த செயலுக்கு உண்டான மூச்சு ஓடலைன்னா நீ அதை மாற்றணும்னு சொன்னாங்க. கரெக்ட். இந்த மாற்றுதல்ங்கிறது வந்து ஏன்னா அதை நாமளா பண்ணும் பொழுது உடல் நலம் மனோநலம் ஒன்றும் சீர்கெட்டுறாதாங்கிறது என்ன ஒரு பயம் வரும் இல்லைங்களா? நீங்க கேட்கறது இயற்கையா இருக்கிறது நீ ஏன் போய் மாத்துற? ஸோ அது மாதிரிலாம் பண்ணலாங்களா? ஏன்னா அந்த வித்தை கத்தவர்கள் செய்கிறார்கள். அதற்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது நம்ம நின்று பார்க்கறது இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் கேட்குறேன், இயற்கையா நடத்துறது நான் ஏதாவது ஒன்று மாத்திரக்கு முற்படும் பொழுது எனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துடாதாங்கிறது அந்த ஒரு இதுக்காக கேட்குறேன். இல்லை உபாதைகள்னால எதுவுமே வராது. ஆக்சுவலாக சித்தர்கள் அதுதான் சொல்றாங்க. நீங்க இதை பண்ணுன்னு சொல்றாங்க, உனக்கு ஒரு டூல் கொடுத்துருக்கேன், இதை உபயோகப்படுத்துன்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி எஸ்பெஷலி கேட்டதுக்கான பதில் சொல்லிடுறேன். மந்திர பிரயோகங்கள், நம்ம ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணணும், உபயோகப்படுத்தணும், அதில் நம்ம சக்தியை பெருக்கணும்னா கண்டிப்பா வலது நாசியில சுவாசம் இருக்கணும். இது மேண்டேட்டரி. அதனால தான் உங்க குரு தெளிவா சொல்லியிருக்காரு, உன் சுவாசத்தை பார்த்து ஸ்ட்ரைக் த அயன் when it is hot. அந்த சூடுத்தன்மை. ஏன்னா இது ஆளுமைங்க, சூரியனாலே ஆளுமை. நீங்க உச்சாரணம் பண்ணி உங்க மூலமா ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா அது நீங்க வலதுல தான் வச்சுக்கணும். அதனால தான் சொல்றேன் டாமினன்ட். நீங்க எந்த ஒரு விஷயம் நீ உங்களை குறித்து எது பண்ணீங்கனாலும் அது எஸ்பெஷலி மந்திரத்துக்கு. ஆனா தியானம் யோகாக்கெல்லாம் இடது பாருங்க, அதுல ஒரு முக்கியமான சூட்சம் இருக்கு. பட் மந்திர உச்சாரணம் மட்டும் வலதுல. இதனால நம்ம உடல்நிலைக்கு எந்த பாதிப்பும் வரவே வராதுங்க. 100% வராது. பிராணாயாமம் பண்ணும் பொழுது சித்த நூட்கள்லாம் பார்க்கும்பொழுது இடது நாசியில தான் முதல்ல உள்ள இழுன்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் BKS ஐயங்காரனுடைய நூல் பார்க்கும் பொழுதும் என்னுடைய குரு வந்து சொல்லி கொடுத்ததும் பார்க்கும் பொழுது வலதுலையும் இழுக்கலாம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. நான் ரெண்டையுமே நம்ம காணொலியில் சொன்னது உண்டு. நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய கமெண்ட் அதுக்கு சொல்லுங்கள். இடது நாசியில் இழுத்து அப்போது இடது வலது வலது இடது இந்த சைக்கிள் போகும்பொழுது நான் எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து அப்படி பொறுமையாக நடக்கும். ஆனால் என்னுடைய உடல் சூடாகாது. வலதுல வலது இடது திருப்பி இடது வலது இந்த சைக்கிள், ஸோ வலது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது காரியம் வேகமாக நடந்துடும், ஆனால் உடல் சூடு அதிகமாகும். கரெக்ட். இப்போ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்குங்கிறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்போ என்ன ஆகும்னா அந்த சைக்கிள் வந்து இடதுல ஆரம்பிக்கிறத காட்டிலும் வலதுல ஆரம்பிச்சேன்னா அந்த சைக்கிள் பிரேக் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் என்னுடைய பாடி ஹீட்னால அந்த தொந்தரவுகள்னால அது இருக்கும். ஆனால் காரியம் வேகமாக நடக்கும். ஸோ இதில் எது உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்களேன். இதுக்கு இல்லை, நான் ஒரு குருவான பாயிண்ட் ஆஃப் வியூ, குருங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே, நான் ஒரு மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தாலும் நான் இடத்துல தான் ஆரம்பிக்க சொல்லுவேன். ஏன்னா முதல்ல குருகுல கல்வி இருந்தது. நீங்கள் என் பக்கத்துலேயே இப்போ என்கிட்ட ஒருத்தங்க கற்றுக்குறாங்கன்னா என் பக்கத்துலேயே இருப்பாங்க. அவனோட உடல்நிலை மாற்றங்கள்ல நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அதுக்கு என்னென்ன பாயிண்ட்டை டச் பண்ணி இறக்கி விடணும்னு. இப்போ அப்படி இல்லையே, எங்கேயோ ஒரு உலகத்தில் இருக்காங்க, உலகத்தில் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பாருங்கள், நீங்களே சொன்னீங்க எனக்கு உடம்பு சூடாகுது. ப்ராக்டிக்கலாக வெளியே யார்கிட்டையும் போக வேண்டாம், நீங்களே சொல்கிறீங்க பாருங்கள். இப்போ நீங்கள் சூரிய நாடியில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உஷ்ணத்தை கிளப்போம். இந்த உஷ்ணம் உடம்புல நல்ல உஷ்ணம் கெட்ட உஷ்ணம்னு ஒன்று ரெண்டுன்னு இருக்குது. அது உங்களுக்கு நல்லா தெரியும், சித்தர்கள் பாடல்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் கெட்ட உஷ்ணத்தை சேர்த்து கிளப்பி விட்டுரும். அப்போ என்ன ஆகுதுன்னா உடல் உபாதைகள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி காரியம் ஸ்பீடானாலும் பலன்களை கொடுக்கறதுல ஏதோ ஒரு தடக்கல்ல போட்டு விட்டுரும். அந்த ஒரு நிதானம், அந்த தன்மை, அந்த அமைதி இதெல்லாமே நீங்கள் சந்திரக்கலையில் வைக்கும்போது உங்களுக்கு நிற்கும், உடம்புல நிற்கும், உபாதைகள் வராது. இதை நான் ஒரு விளையாட்டு போக்கில் சொல்லுவேன். சூரியன் நல்லா உச்சத்தில் இருக்கும்போது ஒரு கடற்கரையில் ஒரு பெண்ணோட கையை பிடிச்சிட்டு யாரும் ரொமான்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா. சந்திரன் 6 மணியில் இருக்கும்போது எந்த ஒரு காதலர்களும் அந்த தன்மையில இருப்பாங்க பாருங்க, ரொமான்டிக் வேல இருப்பாங்க. ஸோ சந்திரனுக்கு அந்த வசீகர தன்மை இருக்குது.
இப்போ நீங்கள்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களை இவ்வளோ பேர் விரும்புகிறாங்கன்னா கண்டிப்பாக சந்திரனோட ஆதிக்கம் உங்களோட ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும். இல்லாமல் ஒருத்தங்க பேச முடியாது. சந்திரனை மறைக்கவே முடியாதுல்ல யாருனாலையும். வெளிச்சம் போட்டு காமிச்சிடும். அந்த மாதிரி இந்த நீங்கள் வந்து சூரிய கலையை விட சந்திர கலை வந்து ரொம்ப 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 பெஸ்ட். அதுலேயே போங்க, அன்லஸ் குரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற வரைக்கும். கரெக்ட் கரெக்ட். இப்போ இப்படிப்பட்ட இந்த மூச்சை மாத்துறதுக்குன்னு ஒரு நேரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுங்களா? ஏன்னா நம்ம இதை கேட்கும் பொழுது நமக்கு ஆர்வமா வேற இருக்கும். கண்டிப்பா இதை பத்தி இதோட கண்டிப்பா ஆர்வம் மிகக்கூடிய ஆட்கள் இதோட நிறுத்தாம ஒரு குருவா இப்போ உங்களையோ இல்ல வேற அவங்களுக்கு தெரிஞ்ச குருவை தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. நமக்கு இன்னைக்கு கூகுள் தான் தெய்வமா மாறி போச்சு. ஸோ அங்க போகும்பொழுது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள இருக்கும். இப்படி மாத்து அப்படி மாத்து அதை பண்ணு இதை பண்ணு ஏதோ ஒண்ணு. இது போல நினைச்ச நேரத்துல எல்லாம் இது பண்ணுவது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அப்படி ஒரு சிலர் முயற்சி செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த கலைகளை மாற்றுவதற்கு உடலை இந்த கலையின் மூலமாக உடலையும் மனதையும் சீர் வைத்து ஆயுட்காலத்தை நீட்டுவது, ஏன்னா எல்லாம் நல்லபடியாவே வச்சுக்கும். இதற்குன்னு காலம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்குதுங்களா? கண்டிப்பா. இப்போ வந்து இப்பதான் நம்ம சரயோகத்தை எப்படி பண்ண போறோம்னே பேச போறோம். வெரி குட் கொஸ்டின். என்னன்னா இப்போ வந்து அதிகாலை 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் அந்த காலத்தில் ஒரு ஆட்டோ வந்திருக்கும், என்ஜின் வந்து பின்னாடி பக்கம் இருக்கும், டிரைவர் போய் பின்னாடி ஒரு டைம் இப்படி கயிறு ஒரு இழுத்துட்டு வந்தால் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை, நீங்கள் நிறுத்துற வரைக்கும் ஓடும். அதே மாதிரி அவர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்கள் உடம்பை இந்த பிரபஞ்சத்துக்கூட ஃப்ரீக்வன்சி இணைக்கிற டைம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். இந்த 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு உட்காந்து ஒவ்வொரு நாளுக்கும் தகுந்த மாதிரி மூச்சை நீங்க மாத்தணும். இப்போ திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாட்கள்லையும் உங்களோட சுவாசம் இடது பக்கம் இருக்கணும். அதே மாதிரி வளர்பிறை வியாழன் இடது பக்கம், செவ்வாய், சனி, ஞாயிறு தேய்பிறை வியாழன் இப்போ வந்து உங்களோட சுவாசம் வலது பக்கம் இருக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும், சார் நான் இது எப்படி எந்திரிச்சு பார்க்கணும்? காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறதே பெரிய சவால். ஆனால் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சாதனால தோத்து போகிறது இந்த இடம் தான். ஏன்னா பர்டிகுலராக அந்த 4 to 6க்கு பெரிய யோக தத்துவம் இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த 4 to 6 நீங்கள் எந்திரிச்சு இப்படி சரத்தை இப்படி பார்க்கும் பொழுது எதில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு திங்கக்கிழமைன்னு வச்சுக்கலாம். திங்கக்கிழமை நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சிடறோம். எந்திரிச்சதையும் போய் 2 டாய்லெட் 1 டாய்லெட்லாம் போயிட்டு குளிக்கிறது தான் குளிச்சுட்டு வந்து ஒரு இருக்க போட்டு வஸ்திரம் போட்டு யோகா மேட் போட்டு வடக்கு பக்கமாக பார்த்து உட்காந்துக்கிறோம். நம்ம என்ன ஆசனம் வேணால் போட்டுக்கலாம். இப்படி பார்க்குறோம், ஒரு வேளை வலதில் வந்துட்டு இருக்குது, திங்கக்கிழமைனா இடத்துல வரணும், வலதில் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம மாற்றணும். இந்த மாத்திரக்குன்னு சில முறைகளை வந்து சித்தர்கள் மறைமுகமாக வச்சுருக்காங்க. இந்த பொது தளத்தில் நான் ஒரு 2-3 மட்டும் சொல்லிடுறேன். சில விஷயங்களை நான் வகுப்பில் தான் சொல்லி கொடுப்பேன். இப்போ எப்படின்னா, இப்போ வலதுல வந்துட்டு இருக்கு, இடத்துல மாத்தணும்னா ஃபோர்ஸ்ஃபுல்லி ஸ்டாப், இதை அடைச்சு பிடிச்சிடணும். இது வழியா வர்ற மாதிரி நீங்க அனுமதிக்கணும். இது ஒரு 5-10 நிமிஷம் வரல, இப்படி எடுத்து பார்த்ததுக்கு ஒரு மறுபடியும் வலதுலேயே வந்துட்டு இருக்குன்னா அடுத்த 2வது நிலைக்கு போகணும். என்னன்னா இதை அடைச்சிட்டு சுவாசத்தை ஃபோர்ஸ்ஃபுல்லி நீங்க நடத்தணும். கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். இது இல்லைன்னா இப்போ அமேசான்ல பார்த்தீங்கன்னா யோக தண்டம் விற்குது. யோக தண்டம் ஒரு 500 ரூபாய்க்குள்ள விற்குது. நீங்க யோக தண்டத்தை வாங்கி எந்த பக்கம் வரணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு ஆர்ம் பின்ல வைக்கணும். யோக தண்டத்தை இப்படி வச்சு எல்லா முனிவர்களும் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மாத்திரது இல்லாம அந்த யோக தண்டத்தை இப்படின்னா நம்மளுக்குன்னு மாறிடும். ஆமா, அவங்க அந்த யோக தண்டத்தை வச்சு நிறைய வித்தையெல்லாம் பண்றது உண்டு, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆமாமா, அந்த மாதிரி அவங்களுக்கும் பண்ணிக்குவாங்க, அடுத்தவங்களுக்கு பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல வச்சு அழுத்தம் கொடுக்கும்போது இங்க இருக்கக்கூடிய சுவாசம் இங்க மாறும். ஓகே, இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 100% சாத்தியம். இது காலையில 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒன்ஸ் நீங்க செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி பிரபஞ்சத்தோட போதும், அவ்வளவுதான், முடிஞ்சது. 6 மணிக்கு மேல உங்க பணிகளை பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது காரிய சித்தி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மூச்சு நம்ம மாத்திக்கலாம் அப்பப்ப. இதுதான் அந்த நேரம். முன்னாடி எடுத்தோன்னே 4 டாருன்னு செக் போட்டீங்க. நான் வேற நினைச்ச நேரத்தில் டங் மாத்திடலாம், ஒன்றும் இல்லை. சரி, இப்போ மூச்சை மாத்துறதுக்கு உண்டான ஒரு வழியும் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த இப்போ எனக்கு இடது நாசியில் ஓட வேண்டிய ஒரு நேரத்தில் நான் காரிய தேவைக்காக நான் என்னுடைய வலது நாசியில் மாற்றிட்டேன். இப்போ நான் மறுபடியும் பழைய அந்த நேரத்திற்கு உண்டான இடத்துக்கு கொண்டு வரணுங்களா, இல்லை அது அதுவாகவே திருப்பம் சராசரியாக மாறிடுமா? இப்போ நீங்கள் ஒரு காரியத்துக்கு போகிறீங்க பகல் டைமில், ஒரு 10-11 மணிக்கு பகல் டைமில் காரியத்துக்காக போகிறீங்க அப்படின்னா
நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து யார்கிட்ட போய் சைன் வாங்குறது, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆகணும். எம்டி வந்து ரொம்ப ஒரு மாதிரி டெரர் பீஸா இருப்பாரு. அவர் போனாலே நடுங்கும். ஸோ அங்கே போய் சைன் வாங்கணும், நீங்க சொல்லி ஒருத்தங்க கேட்கணும். இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் வலதுல வச்சுக்கணும். இப்போ என்ன விஷயம்னா, அவங்கள அப்ரோச் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க மாத்திருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த பேட்டிக்காக பிரத்யேகமா ஒரு சூட்சும ரகசியத்தை சொல்லிடுறேன் நான். இப்போ நீங்க தான் வந்து என்னோட எம்டி பாஸ், நான் உங்ககிட்ட வரணும் அப்படின்னா, உங்க ரூம்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா, என்னோட வலது கால் பெருவிரலை எடுத்து உங்க ரூமோட அது என்ன சொல்லுவாங்க, நிலவு வாசல், அதுல வலது கால் பெருவிரல ஒரு அழுத்தம் கொடுத்து, நித்திலன் எம்டி நீ என் சொன்ன பேச்சை கேட்கணும்னு 3 தடவை மனசுல சொல்லிக்கணும். நான் இங்க வலதுல அழுத்துற அழுத்தம் எனக்கு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இங்க வலதுல அழுத்துனா எனக்கு இங்க இடத்துல மாறிடும். ஆனா இடத்துல மாறக்கூடாது. அதனால இது எதுக்குன்னா உங்களுக்கு, நான் வலதுல அழுத்துனா எனக்கு மாதிரி இங்க அடிச்சா அங்க வலிக்கும் மாதிரி, நான் இங்க அழுத்தம் கொடுத்தா அது உங்களுக்கு. நான் வேண்டிட்டு அதுக்கப்புறம் என்னோடத வலதுல வச்சுக்கணும். என்னோட சுவாசத்தை வலதுல வச்சுட்டு தான் நான் வரணும். வந்து உங்களோட வலது பக்கம் நான் நிக்கணும். ஏன்னா நான் வந்து இந்த கலையை தெரிஞ்சுக்கிட்டவன். அதான் ஒரு வாக்கியம் உண்டு, சரக்கலை தெரிஞ்சவங்கிட்ட சரசமாடாத, சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பவன். அவன் வந்து இயற்கையோட இணைஞ்சிருக்கிற சக்தி பெற்றவன். நான் உங்களோட வலது பக்கம் வலது கால் சைடில் நின்றுட்டு இருக்கணும். முடிஞ்சா வலது கால பெருவிரலை பார்த்து, நான் எப்படி நிலவு காலில் அழுத்தி ஒரு விஷயத்த சொன்னேன், அதே மாதிரி உங்க வலது கால் பெருவிரலை பார்த்தும் நான் சொல்லணும். இப்ப எல்லாம் ஷூ போட்டிருக்காங்க எம்டி எல்லாம். அதனால நம்ம வலது பக்கம் நின்று ஜஸ்ட் சொன்னா மட்டும் போதும். மனசுல எப்படியாவது இன்னைக்கு இந்த சைனை போட்டுறியா அப்படியா போட்டுறியான்னு சொல்லிட்டு நம்மளை இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட சைன் வாங்கி முடிச்சு வர்ற வரைக்கும் இது மெயின்டைன் ஆகணும். ஒருவேளை இது நம்மளோட கர்மா படி இப்படி இப்படி மாறுச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. அது வந்து நீங்க டெய்லி மார்னிங் ப்ராக்டிஸ் பண்றது 4 to 6 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அது வந்துடும். ஒன்ஸ் மாத்தி விட்டீங்கன்னா அது நிற்கும். நீங்க கேட்குற சூப்பர் கேள்வி. இப்போ அந்த வேலையெல்லாம் முடிச்சு வெளியே வந்துட்டீங்கன்னா லெட் இட் பி, விட்டுருங்க. நீங்க திருப்பி மாத்தணுங்கிற அவசியம் இல்லை. அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். ஓ, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை படார்னு சொல்லிட்டீங்க. இல்லை, இது கிளாஸ்ல தீட்சை வாங்கி அந்த மாதிரி. ஆனா இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். இது இதோட ருசி தெரியணும்ல. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்பாங்களே யாராவது ஒருத்தங்க. கண்டிப்பா. நான் ஒரு சைக்காலஜி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படிச்சேங்க. ஒருத்தர் வந்து பயங்கர ஈகோடிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஆள். ஈகோ கூட வேண்டாமே, அவங்க பயங்கர சாமிங்கான ஒரு ஆள். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்த ஒரு க்ரௌடை வந்து பிடிச்சி வச்சிருக்கோம், நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட்டு அந்த ஆள் உள்ள வந்தா நம்ம மேல இருக்க அட்டென்ஷன் பூரா அவங்க மேல தானா திரும்பி போயிடும். அவங்க வந்தா நமக்கே ஒரு செகண்ட் வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பவர் ஒரு 2 டவுன். அதை எப்படி உடைக்கிறதுன்னு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவங்க நம்மளை பார்க்கும் பொழுது அவங்க இப்படி காலை பார்த்துட்டு அவங்க இப்படி பாருங்க அப்படிங்கிற ஒரு இப்போ எதுக்கு என்னை பார்த்தான்னு அவங்க மைண்டு வேவர் ஆயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை இது பண்ணாங்க. நான் பயிற்சி பண்ணி பார்த்துருக்கேன். நம்ம தபோவனத்துக்கு வரும்போது பயிற்சி பண்ணலையே, அது வேலை செய்யும்போது பண்ணி பார்த்துருக்கேன். கரெக்ட். இப்போ மேபி அந்த ஒரு ட்ரிக்ஸ் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட். இப்போ நீங்கள் அந்த கால் வந்து கட்ட விரல் வரைக்கும் சொன்னீங்களா, மேபி அவங்க 100% வராமல் ஒரு பாதி கூட இதை நெருங்கினதுனால கூட இந்த ஒரு விஷயம் இருக்குமோன்னு எனக்கு ஒரு சும்மா ஒரு சந்தேகம். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வெளி தோற்றம் வந்து நமக்கு எப்படி ஒரு மாதிரி இருக்கோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால மனசு இதாயிரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. பட் மனம் ஒருத்தனுக்கு படபறைக்குது அப்படின்னு சொன்னா மூச்சினுடைய ஓட்ட இது மாறிடும். த மொமெண்ட் அது சீர் கெட்டுது அப்படின்னு சொன்னா அவன் புத்தி யோசிக்கிறது மாறி போயிடும் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இப்போ சாதாரணமாக என்னுடைய மூச்சை கவனிக்கிறதுக்கும் சரக்கலையின் விதமாக மூச்சை கவனிக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசமோ ஏதாவது இருக்குதுங்களா? இல்லை, நீங்கள் புத்தரோட விபாசனால வந்து இந்த 2 சைடும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா பானா சதி, இடது பக்கம் வலது பக்கத்தில் போகிறத கவனின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் காரியத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறீங்க. இப்போ சாதாரணமாக இருக்கும்போது நீங்கள் இதை பற்றி கண்டுக்கிட்டவே மாட்டீங்க. ஆமாம் ஆமாம். இதில் இன்னொரு ஒரு பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, பிரதோஷ காலம்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம சிவன் கோயிலுக்கு பிரதோஷ காலத்துக்கு போவோம். அங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம், நித்திலனோட புரிதலில் சொல்லுங்கள். பிரதோஷ காலத்தில் ஒரு பர்டிகுலரான ஒரு யோக விஷயம் பண்ணுவோமே. நான் கோயிலுக்கே போக மாட்டேன். அந்த நந்தியோட கொம்புகளுக்கு இடையில நின்று சிவபெருமானை தரிசிக்கணும் அப்படிங்கிறதான் பிரதோஷ காலத்தில் இருக்கக்கூடிய பக்தி மார்க்கமான விஷயம். ஓ, இது எனக்கு புது விஷயம். சரி சரி. நம்ம பிரதோஷம் சாயந்தரம் ஒரு 4-5 மணிக்கு போவோம். இந்த பாருங்க, பிரதோஷம் காலையிலலாம் இருக்காது, சாயந்தரம் தான் இருக்கும். அந்த 4 to 6க்குள்ள போய் அந்த கோயிலில் அபிஷேகம்லாம் நடந்து முடிக்கும் போதே நந்தியோட கொம்புகளுக்கு இடையில சிவபெருமானை பார்த்து ரசிச்சுட்டு வரணும். இது அப்படியே நீங்கள் சரையோத்துக்கு மேட்ச் பண்ணி பாருங்க.
இப்போ இடது பக்கம் வலது பக்கம் வரதை நம்ம மாத்திக்க முடியும், ஆனா சுழுமுனைவை மாத்தவே முடியாது. முடியாது. இது பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கிற gift. இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதோஷ காலம். இப்ப பிரதோஷ காலத்துல நீ என்ன பண்ணுவ? சிவபெருமான பாப்ப, நந்தியோட கொம்புகளுக்கு நடுவில். இதுதான் 2 நந்தியோட கொம்பு. இந்த 2 நடுவுக்கு மேல இருக்கிற புருவ மத்தியில் இருக்கிற சீவன்கிற சிவபெருமானை பார்க்கக்கூடிய கரெக்டான நேரம் தான் பிரதோஷ காலம். நீ கோயில்ல போய் எதுக்கு இதை பண்றேன்னா, அங்க இருக்கிறது இங்க பண்ணுன்னு சொல்றதுக்கான யோக ரகசியம் தான் அது. அதனால இப்ப என்கிட்ட இந்த கேள்வி கூட கேட்பாங்க, ஏங்க அப்ப நான் சுழுமுனையில வர வைக்கிறதுக்கு 2 யோக தண்டம் வச்சுக்கிட்டுமா? குதர்க்கமா கேட்பாங்க. 2 யோகம், நீ 2 யோக தண்டம் வச்சாலும் 4 வச்சாலும் சுழுமுனையில வராது. அது பிரபஞ்சம் நம்ம கொடுக்குற டைம். அதனால தான் என்கிட்ட கேட்பாங்க, தியானம் பண்றதுக்கான சரியான நேரம் இது பிரதோஷ காலம். ஆனா என்ன நினைச்சுக்குவாங்க, கோயில்ல பிரதோஷத்துக்கு போய் உன்னோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரதோஷ காலம். இதற்கு ஏதாவது கால நேரம்ங்கிறது உண்டுங்களாங்கன்னா, அந்த தினப்பிரதோஷம்னு எங்க சோதனம் படிக்கும் போது ஐயா தினப்பிரதோஷம்னு சொல்லி சொன்னாரு. அது காலையில் அந்த சூரிய உதய நேரத்துல இருந்து ஒரு 20 முன்ன 20 அப்போன்னாரு, அஸ்தமனத்துக்கு 20 முன்ன 20 அப்புறம் அப்படின்னாரு. இது போல தினப்பிரதோஷங்கிறதுக்கு ஒரு நேரம் இல்ல அது நீங்க அந்த எந்த அறிவியலை இதுல சேர்த்தவே வேண்டாம். ஓகே. இது வந்து என்னன்னா, மூக்குல 2 பக்கம் வந்துச்சுனாலே உங்களுக்கு பிரதோஷ காலம் தான். அது எப்ப வேணா நடக்கலாம். அது ஒவ்வொருத்தரோட உடல்நிலையும் கர்மாவை பேஸ் பண்ணி அது வரும். அந்த சமயத்தில் அவன் உட்காந்துரும். என்ன சொல்றாங்கன்னா, சரயோகத்தோட பெரிய விஷயம் என்னன்னா, எப்பெல்லாம் உனக்கு சுழுமுலை வாய்க்குதோ அப்ப நீ உன்னோட உலக விஷயங்களை தவிர்த்துருங்கிறாங்க. நீ எந்த உலக விஷயங்களும் ஈடுபடாத, போய் தியானத்திலையும் யோகத்திலையும் குரு சொல்லி கொடுத்த மார்க்கத்துல சாதனால உட்காரு. நீ சொல்லக்கூடிய சொல் பழிக்கக்கூடிய நேரம்னு சொல்றாங்க அதைவ. அதனால யாரையும் சபிக்காத, யாரையும் நல்லாருன்னு சொல்லு. அந்த காலத்துல முடிஞ்ச வரைக்கும் ஐசோலேட் பண்ணிக்க உன்னைவ அப்படின்னு சொல்றாங்க. இது சரயோகத்துல ஒரு முக்கியமான விஷயம். வெளிப்புறமா தெரியுற 2 ஓடுறதே தெரிய மாட்டேங்குது. எங்க போய் சொல்லுமுனையை கண்டுபிடிக்கிறதுங்க. அதுக்குன்னு ஏதாவது வித்தை இருக்குங்களா? இப்படி வச்சு பார்த்தாலே தெரியும். 2லயும் வந்துச்சுன்னா சொல்லுமுனை. ஆமா, எல்லாமே உள்ள போறதுக்கு நித்திலன். நம்ம எல்லாம் வெளியில எல்லாம் கட்டமைச்சிருக்கிறது இதுக்கு, நீ உள்ள எப்படியாவது போயிடுறா அப்படிங்கிறதுனாலதான். இதுல பழக 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 உள்ள போயிடும். இன்னொன்னு விரலை வைக்காமே தன்மை வந்துடும். நம்ம ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் வாசியம் பாட்காஸ்ட்ல நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்க குரு வந்து இப்படி அமர்ந்த மேனிக்கே உனக்கு இந்த இது ஓடுதுன்னு சொல்லி அந்த வச்சு பார்க்காமையே சொல்லுவாரு. நான் வந்து இப்போதைக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் வச்சு பார்த்து தான் கண்டுபிடிக்கிறேன். அந்த வார்த்தையை நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா ஆமா. ஸோ அதுதான் இல்லைங்களா, அவங்க ஓடுறதை இவங்களால தெரிஞ்சுக்க முடியும். நீங்க நிறைய இதுல பாருங்க, ஒரு சுவாமிகளை பாக்குறதுக்கு ஆக்ரோஷமா ஓடி வருவான், முன்னாடி வந்து பொட்டி பாம்பா அடங்கிடும். இப்படின்னா இந்த ப்ராக்சிமிட்டி அவங்கள புத்தருக்கும் அகஸ்தியருக்கும் போகருக்கெல்லாம் சொல்றாங்க 3 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு பறந்து இருக்குன்னு சொல்றாங்களா. 6 அங்க நுழையிறதுக்குள்ளே மாத்திடுவோம், ரெடி ஆயிடுவாங்க. இப்போ நான் ஒரு தடவை இது இந்த அனுபவம் வந்து அவர் சரவத்தினால தான் இதை செய்தாரான்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்ல. ஏன்னா அடுத்த கேள்வி இதை சார்ந்த நான் ஒன்று கேட்க போறேன். அதுக்காக ஒரு புத்தக கடையில் நின்றுட்டு இருக்கேன். ஒரு அன்பர் அங்கே இருக்காரு. நான் வந்து அந்த புத்தக கடை ஓனர் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். சில மணி நேரம் பேச்சு அப்படிங்கிறது போச்சு. அந்த அன்பர் பாட்டுக்கு பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாரு. நம்ம இப்படி பேசும்பொழுது இங்கே ஒருத்தங்க நம்மளை உட்காந்து பார்த்துட்டு இருக்காருன்னு தெரியும் இல்லைங்களா. நம்ம அவ்வப்போது அவர் என்னை பார்த்துட்டு இருக்காருன்னு தெரியுது. பட் நான் அவ்வப்போது அவர் பார்த்துட்டு நான் இந்த உட்காந்து பண்ணிட்டேன். சில நேரம் கழித்து நாங்கள் அந்த கடைக்காரரோட பேசி கொஞ்சம் குறையிற ஒரு நேரத்தில், தம்பி உன்னோட ஜாதகத்தில் இந்த 4 கட்டத்தில் இந்த 4 பகுதி இருக்கு பாரு, இந்த எண்டு 4, அதில் இந்த 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 கிரகம் இந்த இடத்துல இருக்கான்னு கேட்டார். 4ல் 2 அவர் சொன்னது சரி. ஓகே. அப்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படிங்க அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னார்னா, என் மூச்சை உன் மூச்சோட சேர்த்திட்டேன், நான் நீயா மாறிட்டேன் அப்படின்னாரு. நான் வந்து நீயா மாறினதுனால உன்னுடைய விதி எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாரு. என் விதி எனக்கே தெரியுதுங்க, உங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சது? அது பழகும் போது வரும், பயிற்சி பண்ணுங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டு விட்டுட்டாருன்னு பாருங்களேன். ரொம்ப டீட்டெயில்டாக போகலை. அப்போ இதுவும் சரவத்திக்கும் ஒரே மாதிரி தான் வர்றதுங்களா? 100%. இப்போ நம்ம வந்து ஒரு ஜீவ சமாதிக்கு போய் உட்கார்றோம். இப்போ ஏன் வந்து ஜீவ சமாதியான மகான்கள் மேலே வந்து சிவலிங்கம் வைக்கிறேன்னு ஒரு தத்துவம். இவங்க வந்து நம்மளை கம்யூனிகேட் பண்ணுறது, நம்மளை தொடர்றது பிராணால தான் தொடுவாங்க, நம்ம பிசிக்கல் பாடியில் தொட மாட்டாங்க. அதனால தான் இப்போ நமக்கு ஒரு கோயிலுக்கு போய் ஏன் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருங்கன்னா, அந்த விக்கிரகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மகான் உங்களை தொடர்க்கு நீ வழிவகை செஞ்சு கொடுக்கணுமில்ல. நீ வந்து தீபாராதனை பார்க்குற, தூபத்தை பார்க்குற, அலங்காரத்தை பார்க்குற, இதெல்லாம் எதுக்குன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்.
உன்னை ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறது, உன் மைண்டை அங்கேயும் எங்கேயும் போகாமல். நீங்கள் கூட கோயிலில் பேசும்போது சொன்னீங்க, கண்ணு வந்து அங்கே இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொறி அரெஸ்ட் ஆயிடுச்சு, காது வந்து மணி அடிக்கிறது, மூக்கு வந்து அங்கே நறுமணமாக இருக்கிற பொருட்கள், வாய் வந்து மந்திரம் சொல்கிறது, 1 2 3 4 பொறி அடங்கிருச்சு. இந்த 5வது பொறி அடங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் உட்காரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க நம்ம பிராணவோட கனெக்ட் ஆவாங்க. ஏன்னா சிவலிங்கத்தில் சிவானந்த பரமஹம்சர் அப்பா சொல்கிறாங்க, பாயுன்னு ஒரு இடம் இருக்கும் சிவலிங்கத்தில், நீங்கள் ஏதாவது ஊற்றுனீங்கன்னா வழிஞ்சு வெளியில் போகும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஞானிகள் யோகிகள்லாம் அது வழியாக சிவலிங்கத்து வழியாக பாஞ்சு வெளியில் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆவாங்க. உங்களை ஒரு அன்பர் சொன்னார்ல, கண்டிப்பாக ஒரு சுவாச பயிற்சியும் பிராணாயாமம் பண்ணி இந்த சரயோகத்தில் நெருக்கமாக இருக்கிற ஒரு மனிதரால் மட்டும்தான் இன்னொரு மனிதனோட சரத்தில் இணைஞ்சு அவனை படிக்க முடியுமே தவிர வேற யாருனாலும் இதை படிக்க முடியாது. 100% அது சரயோகம் தான். அவருக்கு அந்த ஞானம் இருந்திருக்கும். ஏன்னா இது மதத்தை கடந்ததுங்க. மதத்தை கடந்து இப்போ எல்லா மனுஷனுக்கும் மூக்குல மூச்சு வர அவ்வளவுதான். சரயோகம் கத்துக்கணும், இது ஒண்ணுதான் குவாலிஃபிகேஷன், மூக்குல மூச்சு வந்தா போதும். ஏன்னா அதை சொன்ன அன்பர் வந்து ஒரு இஸ்லாமியர். நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு இதை சொல்லணும் பாருங்க, கரெக்டா சின்க்ரனைசேஷன் ஆகுது. பீர் முகமது, ஞானி பீர் முகமது மெய்ஞான சரநூல்னு புக் எழுதியிருக்காங்க. ஓகே, ஆமா. இப்போ இது வந்து சமயங்களை கடந்ததுங்கிறது இதை விட ஒரு அருமையான எடுத்துக்காட்டு சொல்லவே முடியாது. நம்மளோட அவ்வை பிராட்டி எழுதியிருக்காங்க, ஞான சரநூல்னு எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உமாதேவிக்கு சிவபெருமான் அவர்கள் முதல்ல அவங்க கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் எல்லாம் இந்த கோள்களெல்லாம் உங்களை சுற்றி வருது, எல்லாம் பண்ணுது, ஒருத்தனுக்கு இப்படி பார்க்க தோணும், ஒருத்தனுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை, அவனுக்குன்னு செயல் இருக்கல, நீ எல்லாத்தையும் தானே படைச்சிருக்கிற, அப்போ அவனுக்கு இதில் நம்பிக்கை இல்லாதவனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும், இது பண்ணால் அவனுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் சொல்லி கொடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால சிவபெருமாள் உமாதேவிக்கு அருளியது தான் வந்து ஞானசர நூல். கீழ்த்திசை சுவடுகளில் வந்து இன்னும் இதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இதை படிச்சுக்கணும் அப்படின்னா ஒரு குருமுகாந்திரமாக படிக்கணும். படிச்சுட்டு நீங்கள் வேற விதமாக பிரயோகம் பண்ணீங்கன்னா அந்த மூச்சே உங்களுக்கு யமனா மாறிடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதை நம்ம கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நீங்கள் வெல்வஸ்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த குறும்பு கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு குறும்பு இருக்கும். சரி இப்படி பண்ணி பார்க்கலாம், இந்த பொண்ணை என் கூட பேச மாட்டேங்குது, கொஞ்சம் பேசி பார்க்கலாம், இந்த காரியம் எனக்கு நடக்க மாட்டேங்குது, இப்படி கெட்டதுக்கு துணை போகாமல் நல்லதுக்கு மட்டும் பண்ணீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் படிக்கணுங்கிற ஆர்வம் வந்து சோதரம் படிக்கும்போது ரொம்ப இருந்தது. எங்கெங்கேயோ தேடி அதற்குண்டான வாய்ப்பு அமையலை. அப்போ என்னுடைய முதல் குரு உன்னுடைய நேரடி ஒரு சிஷ்ய ஒருத்தங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தம்பி படிக்கலாம் பிரச்சனை இல்லை, 4 பேர்த்துக்கு பார்க்கலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் அது உன்னுடைய மூச்சோடவும் நேரடியாக பஞ்சபூதத்தோடவும் தொடர்பு கொள்வது, எங்காவது அதில் இருக்கக்கூடியதை கொஞ்சம் மாறுச்சுன்னா அது அங்கே போகாதப்பா, உனக்கு தான் திருப்ப வரும். கண்டிப்பாக இதில் விளையாடக்கூடாது. அதனால என்ன இருக்குதோ அதை படிச்சுட்டு பேசாம இரு அப்படிங்கிற அந்த ஒரு, ஏன்னா அந்த கர்ம பலன்கிறது உடனே வந்துடும், பொறுத்தெல்லாம் வர்றதில்ல. இப்போவெல்லாம் கொஞ்சம் இதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொன்றும், இப்போ பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து எல்லாரும் வெளியில் பார்க்கக்கூடிய அந்த கோழி, பருந்து, மயில், காகம் இதெல்லாம் வந்து ஒரு பறவையாக பார்க்குறாங்க. இது வந்து அதில் ஒரு பெரிய யோக தத்துவம் என்ன அப்படின்னா, அது எல்லாம் பிராணனுடைய நிலைகள். நம்ம உடம்புல ஓடக்கூடிய பிராணனுடைய நிலை, அரசு, ஊன், சாவு, துயில், இதெல்லாமே வந்து உங்க பிராணன் வந்து அரசுல இருந்தா நீ போற காரியம் ஜெயிக்கும். உன் பிராணம் தூங்கிட்டு இருந்துச்சுன்னா நீ போனா எப்படி? அதை மக்களுக்கு இப்படி சொன்னா புரியுமா? அவங்க என்ன சொல்லுவாங்க, பிராணன் தூங்குதா, பிராணன் ஊனா, அப்போ அதுக்கு ஒரு புடி, ஒரு பறவை புடி, இந்த நேரத்தில் உன் பறவை தூங்கிட்டு இருக்கு, எதுவும் செய்யாது. உவமைகள்ல தான் சித்தர்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. எங்க குருநாதர் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரமாகட்டும், இந்த சரயோகம், வாசியோகம், சாயா தரிசனம் இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். ஒன்னே ஒன்று சொன்னார், கண்ணா இது எப்போ வேலை செய்யுமோ அப்போ வேலை செய்யும். நாங்கள் போய் முக்கிட்டு இருப்போம், திடீர்னு பௌர்ணமிக்கு மேலே போய் சாயா தரிசனம் பார்க்கணும்னு பார்த்தா நிலவு வராது, எல்லாம் கார்மேகமாக இருக்கு, அடுத்த நாள் ஓடின சாமி தெரியலன்னா சிரிச்சிருவார். அந்த சிரிப்புக்குள்ளே எவ்வளோ விஷயம் வச்சிருக்காருன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி இவ்வளோ நேரம் பேசியும் எனக்கு ஒரு ஆர்வம், சித்தர்கள் தான் இதை கொடுத்துருக்காங்க, பட் சித்தர்களை பற்றி இன்னும் எதுவும் பேசலைங்கிற ஒரு மனக்குறை. இப்போ நீங்கள் அவர்கள் எழுதின நூல் கூட இருக்கு அப்படிங்கிற ஒரு சில குறிப்புகள் சொல்லியிருந்தீங்க. இதுபோல் இந்த சித்த நூட்களில் இதை இன்னும் மிகைப்படுத்தி காட்டியோ இல்லை இதனுடைய அந்த ஒரு ரசத்தை வந்து சுவைப்பதற்குண்டான செய்திகள் ஏதாவது இருக்குங்களா? உங்களுடைய அனுபவத்தில் அது ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்களேன். ஆக்சுவலாக இதை நான் ஒரு 2-3 டைம் பிரயோகப்படுத்திருக்கேன். ஆனால் எனக்காக இல்லை, நான் குரு கிட்ட மன்னிப்பு கேட்டு பிரயோகப்படுத்தியிருக்கேன், அப்புறம் தண்டனை வாங்கியிருக்கிறேன். நான் மற்றவங்க பிரயோகம் பண்ணாலும் தண்டனை வாங்கியிருக்கிறேன். இந்த தளத்தில் இது சொல்லக்கூடாது, இது ஒரு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் நிகழும். இது வந்து ஆத்ம நண்பன் ரஞ்சித்தோட பெருமை இல்லை, சரயோகத்தோட பெருமை.
நாங்கள் வந்து ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். நான் ஒரு 70-80 வாலண்டியர்ஸ் கூட்டிகிட்டு திருவண்ணாமலை போயிருந்தேன். திருவண்ணாமலையில் அவங்க எல்லா ஜீவ சமாதிகளுக்கும் அப்புறம் சின்ன சின்ன குகைகள் எல்லாம் அவங்களை போய் தவம் பண்ண வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. அவங்களும் கேட்டுக்கிட்டதன் பேரில் நாங்கள் போனோம். உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இப்போ திருவண்ணாமலையில் ஒரு மௌன சுவாமி ஒருத்தங்க இருக்காங்க, ஜடாமுடி வச்சுட்டு உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க, வருவாங்க. செவரில் வந்து அண்ணாமலையோட படம் இருக்கும், செவுத்தை பார்த்துட்டே போவாங்க. ஸோ என்னோட தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தங்க கிரிவலத்துக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் வயசான லேடிஸ் எல்லாம் கூட்டி போகிறோம், நாங்கள் கொஞ்சம் மெதுவாக வந்திருந்தோம். அந்த அண்ணன் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. போன அண்ணன் ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் வாலண்டியர்ஸ்க்கு, இந்த மாதிரி ஏன்னா இவங்களுக்குலாம் என்ன ஒரு சித்தரை பார்க்கணும், அது என் கூட போய் பார்க்கணும், உங்களுக்கு ஆர்வம், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க குருஜி, எனக்கு காமிங்க அங்கே என்ன நடக்குன்னு சொல்லுங்கன்னு. அவரு ஒரு வாலண்டியருக்கு போட்டு சொல்கிறாரு, தம்பி சாமி வந்து செவுத்தை பார்த்து உட்காந்துட்டாரு, இனி திரும்பி யாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரு, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, போங்க கும்பிடுங்க, அங்கே ரொம்ப நேரம் உட்காராதீங்க, வந்துடுங்க, நம்ம வேற பக்கம்லாம் சுற்றி பார்க்கலான்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இது எனக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் மக்களுக்குன்னா ஆசை, ஒரு சித்தர்கிட்ட ஆசீர்வாதம், சரி வாங்க நம்ம குரு மேலே பாரத்தை போட்டு போகலான்னு சொல்லிட்டு போயினா சொன்ன மாதிரியே செவுத்தை பார்த்து உட்காந்துருக்காரு. அவங்க முன்னாடி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரில் இருக்கும், அதை தாண்டியும் போக முடியாது நம்மளால. அவங்க வந்து இந்த காவலர்கள் மாதிரி வாலண்டியர்ஸ் வேற நின்றுட்டு இங்கே வராது அங்கே வராதுன்ட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறதுல இவங்க மக்கள் எல்லாம் வந்து, குருஜி எங்களுக்கு என்ன தெரியாது, நாங்கள் பார்த்து தான் போவோம் அப்படின்னு. சரி எல்லாரும் உட்காந்தாச்சு. நான் போய் உங்களை மாதிரி ஒரு உட்காந்துருக்காருன்னா டயகனல், அதாவது வலது பக்கமா நம்ம அதான் பப்பு வேகாது, இருந்தாலும் குரு கிட்ட ஒரு ஆத்மார்த்தமா அவரோட டயகனல் ஆப்போசிட் கிராஸா வந்து உட்காந்து மண்டி போட்டு உட்காந்து வாசி எடுத்துட்டு அப்ப அதை சரயோகத்தை பிரயோகம் பண்றேன். சாமி எனக்காக கேட்கல, உங்களை நம்பி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ப்ளீஸ் கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னும் இப்படி பார்த்துருந்தோ சொன்னா இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லும் போதே கூஸ் பம்ப் ஆகுதுங்க பாருங்க. அது என்னன்னா அவர் இப்படி இருக்கிறவர் இப்படி திரும்பி முதல்ல என்ன முறைக்கிறாருங்க, ஏண்டா இந்த வேலையை நீ தானே பண்ணியிருக்கிற அப்படின்னு முறைச்சவர். இப்படி உட்காந்து இருந்தவர் அப்புறம் இப்படி எடுத்து இப்படி கையெடுத்து என்கிட்ட இப்படி வச்சு இப்படியே ஏதோ பேசிட்டு அப்படியே இப்படி இந்த வாலண்டியர்ஸ் அப்படி லைனா கொடுக்குறாருங்க ஆசீர்வாதம் கொடுத்து திரும்பி அப்படியே ரிட்டர்ன் வந்து இப்படி திரும்பிட்டாருங்க. எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரி ஆகுது, இப்ப எனக்கு அங்க இருந்த மாதிரி இருக்குது. இதுல பொய்க்கலப்போ இல்ல பெருமைக்கோ இல்ல நித்துல நீங்க கேட்டதுனால சொல்றேன். ஆனா இது உண்மை. இதே மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு அண்ணனுக்கு வந்து ஒரு லேண்ட் டீலிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நான் குரு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் போனேன். ஆனா இந்த ரெண்டுக்குமே அடி விழுந்துச்சு, எனக்கு வாழ்க்கையில் நிறைய அடி விழுந்துச்சு. ஏன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்க இதை பிரயோகப்படுத்தக்கூடாது, சொல்லி கொடுக்கறதோட நிறுத்திடணும், அவங்களுக்கு அந்த பலன்களை இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்க பிரயோகப்படுத்தினா கண்டிப்பா அடி விழுகும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு நிலம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு, அப்புறம் அதை பிரயோகப்படுத்தி அவங்க டக்குன்னு எல்லாம் முடிச்சிட்டோம். இந்த 2 விஷயம் நான் பிராக்டிக்கலா பார்த்தேன், அதுக்கப்புறம் உபயோகப்படுத்தல, படுத்தவும் கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். இந்த 2 அனுபவங்கள் உங்களுக்கு அதனுடைய ஒரு வீரியத்தையும் காமிச்சு கொடுத்துருச்சு, பலனையும் வந்து உங்களுக்கு உடனே காமிச்சு கொடுத்துருக்கோம். ஆனா இது எங்களுக்கு எங்க குரு சொல்லி கொடுத்தாருன்னா அவர் அப்ப நான் நினைச்சேன் அவரோட வீரியம் எப்படி இருக்கும். அவர் இப்படி ஒரு சின்ன துகள் மாதிரி தான் போட்டிருக்காரு, அது இப்படி வேலை செய்யுது. இப்ப அப்ப வாசி கத்துக்கிட்டு அவர் சொல்ற மாதிரி இருந்தா எப்படின்னு அப்ப ட்ரீம் இருந்துச்சு சின்ன வயசுல, அப்படியே ஓடிட்டே இருந்தோமே. என்னதான் இன்னைக்கு சரகலை பற்றி பேசினாலுமே, என்னதான் இன்னைக்கு வாசி யோகத்தின்படி உங்கள் குருவை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருந்தாலும், அன்னைக்கு சொன்னதை விட இன்னைக்கு நீங்கள் குருங்கிற அந்த ஒரு வார்த்தையை பல தடவை பயன்படுத்திட்டீங்க. கண்டிப்பாக ஐயாவை பற்றியும் இது சார்ந்து சரகலை சார்ந்து ஐயாவும் கூட இருந்த உங்களுடைய அனுபவங்கள், ஐயாவோட சார்ந்த அந்த அனுபவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்களேன். இல்லை, இப்போ என்னோட வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் வந்து நான் விழுந்தப்போ அது இப்போ நடக்க போகுதுங்கிறது என்னோட சின்ன வயசுல, நான் காலேஜ் படிச்சிருக்கிற வயசுல ஒரு பிரதோஷம் முடியுது. அப்போ தாத்தா உட்காந்துட்டு இருக்காங்க, இங்கே பிரதோஷம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் எல்லா பசங்கள்லாம் கீழே உட்காந்துட்டு இருப்போம், அவரையே பார்த்து உட்காந்துருப்போம். அப்போ அவர் அத்தனை பேர் ஒரு சைலன்ஸ், ஏன்னா சாமி இப்படி உட்காந்துருந்தாரு, நாங்கள் எல்லாம் அவரை பார்த்துட்டே உட்காந்துருப்போம். அப்படியே சைலன்ஸாக இருக்கு, ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ். இப்படி திரும்பி ரஞ்சிதே எந்திரி அப்படின்னாரு. எனக்கு அள்ளு விட்டுருச்சு. அப்படின்னு அப்பா அப்படின்னு, உன் மேல எனக்கு ஒரு சந்தேகம், என்ன ரூம்ல வந்து பாருன்ட்டாரு. அவர் மனுஷன் சமாதிக்கு போயிட்டாரு, நான் சமாதி ஆயிட்டேன், லிட்டரலா சமாதி ஆயிட்டேன். ஐயோ, நான் பசங்கிட்ட கேட்கிறேன், டேய் என்னடா நான் ஒண்ணுமே தப்பு பண்ணலடா, என்னடா எதிரான்னு கேட்டுட்டே இருக்கிற. அவரு எங்களுக்கு எப்படா தெரியும், உனக்காச்சு சாமிக்காச்சுன்ட்டு இவங்கெல்லாம் அப்புறம் எப்பவுமே இந்த சக தோழர்களுக்கு குரு ஏதாவது சொல்லிட்டு அவங்களுக்கும் சந்தோஷமாயிரும். அவர் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றாங்க, நீ போயிட்டு வந்து என்னன்னு சொல்லு. அப்போ நான் போனதையும் கதவை இருந்தால் எப்போவுமே குடிக்க போவார் சாமி, துண்டு மட்டும் கட்டிட்டு நான் போய் மெதுவாக கதவை அப்பா அப்படின்னு கதவை, அப்புறம் வாப்பா அப்படின்னாரு. கதவை திறந்து கொஞ்சம் உள்ளே போனேன், அந்த துண்டோட நின்றுட்டு இருந்தார். இப்போ வர சொன்னீங்க, வா அப்படின்னாரு. அப்புறம் பக்கத்தில் போனதுக்கு நீ போயிடுவ,
ஆனா திரும்பி வந்துருவேன் போ அப்படின்ட்டாரு. என்னோட கல்யாணம் ஆகாம நான் வந்து இள வயசுல காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற சமயத்துல ஒருத்தனை கூப்பிட்டு நீ போயிருவ, அடிபட்டு விழுந்துருவ, ஆனா திரும்பி வந்துருவ போ அப்படின்ட்டாரு. எதுக்கு சொன்னாரு, என்ன சொன்னாருன்னு எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா வாழ்க்கையில அதுக்கப்புறம் பல அடிகளை வாங்கும்போது ஓ நம்ம இப்படி போனாலும் திரும்பி நம்ம குரு, எனக்கு குரு சொல்லிட்டே இருப்பாரு நித்திலன், என்னன்னா கண்ணா நான் இந்த கையை அடிக்கிறதுக்கு ஓங்கறதுக்கு முன்னாடி இந்த கையால அடிச்சா நீ தாங்கி விழுகிறதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணிடுவேன் இந்த கையை பிடிக்கிறதுக்கு. அப்ப நான் அடிச்சா நீ தாங்கணும்ல, அப்ப நான் உன்னை கைவிடக்கூடாதுல்ல, அப்ப நான் அடிப்பேன், நீ எப்போ தப்பு பண்ற அடிப்பேன், ஆனா புடிச்சிட்டு மறுபடி கொண்டு விடுவிடா கண்ணான்னு சொல்லுவாரு அப்பா. அதெல்லாம் வந்து எனக்கு உண்மையிலுமே எனக்கு தாத்தா கூட இருந்த நாட்களை வந்து என்னால இப்போ நான் போன பாட்காஸ்ட்ல சொன்னல, இப்ப நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நான் இதுல தர்மலிங்கேஸ்வரர் மலையில என்ன ஒரு சாமி வந்து போய் இந்த விராலி தலை பொறிச்சிட்டு வான்னு சொன்னாரு. அப்ப நான் போய் அப்பா எனக்கு அது என்னன்னே தெரியாது, என் நண்பரும் கூட வந்திருந்தேன், நான் ரெண்டு பேர் சொல்றேன் எங்களுக்கு அது என்னன்னே தெரியாது, போடா கண்ணா ஒருத்தன் வந்து சொல்லுவான்டா கண்ணான்ட்டார். அவ்வளவுதான். நாங்க கீழே அந்த பீமனோட மண்ணூரண்டா அங்க நின்று கேட்கிறோம் இந்த மாதிரி மேல மலைக்கு மேல போலான்னு. இப்பெல்லாம் கொஞ்சம் படிக்கிட்டு கேட்டேன், அப்பெல்லாம் இல்ல, ரொம்ப சின்ன வயசு அப்போ மேல போயிட்டு நாங்க போறோம். மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் இருந்தாரு, எப்படி வந்தாரு எப்ப வந்தாருலாம் தெரியாது. ஆனா விராலித்தலன் வாயை திறக்கிறேன், பொறிச்சு கையில் கொடுத்து தாண்டா விராலித்தலை பொறிச்சுக்கோங்கன்னு போயிட்டாரு அவரு. அப்புறம் நாங்க இடத்துல சாக்கெல்லாம் நிரப்பி கொண்டு வந்துட்டு, அப்போ ஒரு அதிசயம் நடந்தது. என்னன்னா அங்க கீழே சாமியோட ஆசிரமம் இருந்துச்சு. சாமி சொன்னாரு அங்க போய் தியானம் பண்ணிட்டு வாங்கன்னு. நான் போய் அங்கே தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பேப்பர் ஒன்று இருந்துச்சு, கேலண்டர், மந்த்லி கேலண்டர். அதில் இந்த பக்கம் ஒரு வயசான ஆள், இந்த பக்கம் ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு லங்கோடு கட்டிட்டு பயங்கரமாக இப்படி இருக்காரு. இந்த ஃபோட்டோவை கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கெல்லாம் அப்போ ஆசை இருக்கும்ல, தாத்தாவோட ஆசிரமத்துக்குள்ள இப்படி ஒன்று இருக்குன்னு. இப்போ நீங்கள் தர்மலிங்கேஸ்வரர் போனீங்கன்னா நிலம் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு அறுதியே இருக்காது. நான் சாமிகிட்ட போய் விராலி தலையெல்லாம் கொடுத்துட்டு இதை காமிக்கிறேன். நான் கேட்குறேன், சாமி இந்த 2 ஃபோட்டோவில் ஒரு தாத்தா ஒருத்தர் இருக்காரு, ஒரு 35 வயசு, யாருங்க சாமிங்கிறேன். இந்த எகத்தாளமா பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்ட்டாரு. எனக்கு உண்மையிலே தாத்தா மேல எனக்கு கோவம் வந்துருச்சு. நம்ம ஒரு நல்ல விஷயத்த தானே கேட்கறேன், ஏன் நம்ம தாத்தா அப்படி அவமானப்படுத்துறாருன்னு நான் ரொம்ப மன வருத்தப்பட்டேன். அப்புறம் மறுபடியும் எனக்கு மனசு கேட்கல, சாமி இது யாருன்னு சொல்லுங்கப்பா அப்படிங்கிறேன். மறுபடியும் சிரிச்சுட்டு யாருன்னு சொல்லணுமா அப்படின்னு திரும்பிட்டாரு. நான் விட்டுட்டேன். சாமி சமாதி ஆனதுக்கு அப்புறம் நித்திலன் நான் வெள்ளிங்கிரி மலையில வெள்ளிங்கிரி சுவாமியோட ஆசிரமத்துக்குள்ள நுழையிறேன். நான் அப்பதான் நுழையிற சாமி சமாதானது. அங்க முன்னாடி இருக்கிற ஒரு 3 சுவாமி உட்காந்துருந்தாங்க. நான் இந்த மாதிரி திருச்சிட்டம்பல சுவாமியோட சீடருங்க, நான் வந்திருக்கேன்னு, போய் தவம் பண்ணுங்கன்ட்டாங்க. சட்டையை கட்டிட்டு கதவை திறந்து பாருங்க, நான் கேலண்டர்ல பார்த்தவர் வந்து கொளத்தூர் சாமி லெஃப்ட் சைடு, சென்டர்ல எங்க சுவாமி ரைட் சைடு, நான் 35 வயசு பார்க்குறது வெள்ளிங்கிரி சுவாமி. 3 போட்டோ இருந்தது. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. அங்க உட்காந்து அழுன்னு அழுதுட்டேன். அப்புறம் அந்த சுவாமி ஓடி வந்தாங்க, ஏன்ப்பா அழுகிறேன்னு. இல்லைங்க, என்னோட வாழ்க்கையில ஒரு விஷயத்த நடக்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி என் குருநாதர் சொல்லியிருக்கிறான், ஆனா எனக்கு தெரியாம போச்சுங்க, நான் அழுதேன். அப்புறம் அவங்க சமாதானப்படி தண்ணி குடிச்சு சாப்பாடு கொடுத்து, உன் குருநாதரும் கூடயே இருக்கிறான்டா, ஏன்டா கவலைப்படுறா, இங்க பாரு இங்க இருக்காங்க. இந்த தருணங்களை என்னால வாழ்க்கையில மறக்க. நீங்க ஒரு நெகிழ்வான விஷயத்த ஆரம்பிச்சு விட்டுட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். சூப்பர். இது போல நீங்க சொன்ன ஒரு அனுபவத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் அனுபவப்பட்டதில்லை. இப்போ பழனியில் நடந்ததுங்க. ஒருத்தங்க பஸ் ஸ்டாண்டில் நின்று இருந்திருக்காங்க. அங்கே ஒரு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிச்சைக்கார பரதேசி, சரிங்களா, அப்படியே கோணத்தை கட்டிட்டு அந்த ஊருக்குள்ளே அப்படி இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். இவங்க 2 பேர் இப்படி வந்து நின்றுருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த கம்பத்தில் ஒரு சாஞ்சு உட்காந்துட்டு இருந்திருக்காரு. இப்படி மேலே பார்த்தாராம். இவங்க இப்படி பார்த்தோன்னா, என்ன காசிக்கு போறியா, யாரு என்னன்னே தெரியாது, காசிக்கு போறியா, சரி அவனை கேட்டேன்னு சொல்லு, இவ்வளவுதான் அங்க நடந்த ஒரு நிகழ்வு. இவங்க யாராவது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம காசிக்கு போறது இவருக்கு எப்படி தெரியுங்கிற ஒரு ஆச்சரியம். அவனை கேட்டேன்னு சொல்லு, யார போய் கேட்டேன்னு சொல்றது. அவர்கிட்ட போய் அவர் இருக்கிற கோலத்துக்கு போய் கேட்கறதுக்கு பயம். இவங்க நின்றுட்டாங்க 2 பேரும். அப்புறம் பஸ் வந்துருச்சு, ஏறி போய் காசியெல்லாம் போய் அங்கே வழிபட்டு வந்துட்டு காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு இப்படி வரும்பொழுது அதே போல் கோணம் கட்டிட்டு ஒருத்தர் அங்கே அப்படியே வர்றார். விறுவிறுன்னு வந்துடுறான். டக்குன்னு இப்படி அவங்க முன்னாடி அவனை நான் கேட்டேன், பார்த்துட்டேன்னு சொல்லிடுறேன், அவனை கேட்டேன்னு சொல்லிடுறேன் அப்படின்ட்டு ஒரு வாட்டி போயிட்டான். என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? இவர் சொன்னது அவனை கேட்டேன்னு சொன்னால, சரி நான் பார்த்துட்டேன்னு போய் சொல்லிடுன்னு போயிட்டாரு. ஆனால் இவங்கனால மறுபடியும் இந்த சாமியை பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். இவங்க வந்து அதை சித்த மருத்துவர் ஐயா கிட்ட வந்து சொன்னதா ஐயா எங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி யார் எங்க எப்படி இருப்பான்லாம் உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு ஃபியூச்சரும் தெரியும்,
உங்க மூலமா எப்படி அடுத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுங்கிறது தெரியும் தெரியும். தவிர உங்க மூலமா கம்யூனிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது உனக்கு காட்டி கொடுத்த ஒரு நிகழ்ச்சி, கரெக்ட். பின்னாடி எதுக்கோ உனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான நிகழ்ச்சி அதுன்னு ஒரு இதோட நிறுத்தி இருந்தது. உண்மை. இப்போ நீங்க சொன்ன அந்த அனுபவங்கள் வந்து இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஏன்னா ஞானியர்களை பத்தி பேசும்பொழுது அவர்களுடைய அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆமா, விளக்க முடியாது இல்லைங்களா, ஏன் பண்றாங்க, நல்லா இருக்கும் அதெல்லாம் இது பண்றாங்க. சீடர்களுக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு விதத்துல சொல்லிட்டு இருப்பாங்க, நமக்கு அப்போ சில விஷயங்கள் புரியாது. நாங்கள் அண்ணாமலைக்கு போகும்போது ஒவ்வொரு சித்தரையும் நாங்கள் தரிசிப்போம். அவங்கள வந்து எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்காரு எங்களுக்கு. எப்படி அவங்க முன்னாடி நின்று வணங்கணும், எப்படி வாசி எடுக்கணும், எந்த சைடில் நிற்கணும், இதெல்லாம் இந்த தளத்தில் சொல்ல முடியாது. அப்படி பண்ணுவாங்க, நீங்கள் அடுத்தது கேட்டுருவீங்க. நீங்கள் அது அப்படி பண்ணுனா அவங்க சிகரெட் குடிச்சோ இல்லை எதுன்னு பண்ணிட்டு அப்படியே அப்படி நம்ம இந்த சைகையெல்லாம் பண்ணி அப்படியே ஓரமாக நின்றுட்டு இருந்தோம்னா அப்புறம் அப்படி பீடி தூக்கி போட்டு அப்படிம்பாங்க, சிக்னல் கிடச்சிருச்சு. அப்புறம் பையில் இருக்கிற பேப்பரை எடுத்து பிரித்து ஒன்றுன்னா எடுத்து பால் கட்டி மாதிரி கொடுப்பாங்க நித்திலன். நீங்கள் வந்து திருநீர் மாதிரி கிடைக்காது, பால் கட்டிகள் மாதிரி கொடுப்பாங்க. அதை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்புறம் அதுக்கு ஒருத்தர் விளக்கம் சொன்னார். நம்ம வாய் தான் சும்மா இருக்காதே, சாமி திருநீரே ஒரு மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது, இல்லை திருநீர் சேர்ந்துருச்சுங்களா சாமின்னு. அட மடையா, முருகன் கக்கன பால்ரா, இது ஞான பால்ரா போடா அப்படின்ட்டாரு. இன்னும் இந்த மாதிரி ஒரு உருமால் கட்டின சாமி என்ன பண்ணாங்கன்னா, இந்த உருமால் கட்டை அவுத்துட்டு ஃபுல்லாக சுற்றிட்டாருங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இப்படி ஃபுல்லாக சுற்றிட்டாரு. என்னை சொல்கிறார், நீ சுத்து என்னை வைங்கிறார். சாமி மூச்சுங்கிறேன், இப்படி என்னை பார்த்தாரு. அவரு பார்த்து எனக்கு உதறிடுச்சு. கட்டுன்னு சொல்கிறேன் நல்லனாரு, மம்மி மாதிரி ஃபுல்லாக கட்டிட்டேன் நான். அப்புறம் சொல்கிறாரு, நல்லா இங்கே மூச்சை இறுக்கி கட்டிடு, மூச்சு வெளியே வந்துட போகுதுன்னாரு. எனக்கு பயம், எங்கே செத்துக்கத்து போவார். நம்ம அந்த சின்ன வயசு கட்டி முடிச்சுட்டு இதை நான் எங்கே என்னோட குரு ஒரு உன்னதத்தில் கூட எழுதலை, என் தலையும் அவர் தலையும் இப்படி சேர்த்துனார், இப்படி முட்டை வச்சார். முட்டை வச்சதுக்கப்புறம் வாசி ஓடுதுங்க. இந்த மாதிரி எனக்கு அந்த தலையிலிருந்து அந்த சத்தம் உயின்னு என்ன ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி பண்ணிருச்சு. அவரோட தலையை எடுத்துட்டு இப்போ கழட்டிக்கிற அப்படின்ட்டாரு. கழட்டினதுக்கு அப்புறம் சரி போ அப்படின்ட்டு இப்போ பீடி பார்த்து வச்சுட்டாரு. நானே சாமி, டே உன் குரு உனக்கு எல்லாம் கொடுத்துட்டான், அது நடக்கும் போ, எங்கிட்டலாம் ஒன்றும் கேட்காத போ, அவ்வளோதான். சில டைம் கெட்ட வார்த்தையில் கூட பேசி நிறைய பேர் திட்டுலாம் வாங்கியிருக்கோம். ஆனால் இதுக்கு உண்டான விடையை அவங்களும் சொல்றது இல்லை எதுவும். என்னுடைய நண்பன் ஒருத்தோட சொல்லியிருந்தான், அபுபக்கர், நம்ம பாட்காஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவன் நல்ல சித்த மருத்துவங்க, தீவிரமான சித்தர்கள் நெறியில் இருக்கக்கூடிய பயங்கரமான சித்த பக்தி அவனுக்கு. அவன் ஒரு மூலிகைக்கு உண்டான ஒரு மருத்துவ முறை வந்து அவனுக்கு பிடிபடல. நூல் இருக்கு, ஆனா பூடகமா இருக்கு, பிடிபடல. இந்த குழப்பத்திலேயே அப்படியே இருந்துகிட்டே இருந்திருக்கான். ஒருத்தர் வந்து அவன் கடைக்கு வந்து குறிச்சி தான் கடை வச்சிருக்கான். அந்த கடைக்கு வரும்போது அவர் ஹிந்தி தான் பேசுவாருங்களாமா. எங்கேயோ வடதேசத்துலேருந்து யார் என்னமோ தெரியாது. அங்கங்கே போவார், இதெல்லாம் பண்ணுவார். இப்படி இப்படி கூப்பிட்டு காசு கொடு அப்படிம்பாரம்மா, இல்லை டீ வாங்கி கொடு அப்படிம்பாரம்மா. இவங்க நம்ம ஆளுங்க ஏற்கனவே நக்களுக்குன்னே பிறந்த ஆளு. அப்போ ஏதோ ஒன்று சும்மா விளையாட்டு போல பேசிட்டா நான் வாங்கியெல்லாம் கொடுத்துட்றாங்க சாப்பாடு. ஆனால் இவனுக்கு மனசுல அந்த குழப்பம் இருக்கு, அந்த மூலிகை சம்பந்தமான குழப்பம். அவர் போயிட்டாராமா, இப்படி பார்த்தாராமா, பார்த்துட்டு அவர் ரோட்டுக்கு போயிட்டு ஒன்றுமே சொல்ல, இப்படி பார்த்துட்டு அவர் ரோட்டுக்கு போயிட்டாராமா, டீ குடிக்கல. பின்ன ஒரு நாள் 2 நாள் கழிச்சு மறுபடியும் இங்கே வந்தோன்னா டீ வாங்கி கொடு, அன்னைக்கு வாங்கி கொடுத்து குடிச்சியா நீ, வாங்கி கொடு அப்படின்னு சைகை தான். நான் சொன்னேன், இந்த இங்க வா உட்காரு அப்படின்னாராம். ஆச்சரியம் பாருங்களேன், வா உட்காரு அப்படின்னாராம். உட்கார்ந்தோன்னே அவர் வந்து ஹிந்தி தான் எழுதுறாரு. அப்போ இது என்னன்னு ஏதோ டீசைஃபர் பண்ணி பார்க்கும்போது இவன் தேடிட்டு இருந்த மூலிகை அது. இதுக்கு இதோட சேர்த்து, இதுக்கு இதோட சேர்த்து, இதுக்கு இதோட சேர்த்து, அதுவே ஒரு மறைமுக அர்த்தம் தான், பட் இவனுக்கு புரிஞ்சிச்சு. இதோட சேர்த்து இதோட சேர்த்து நீ கேட்டதுக்கு வேலை செய்யும் அப்படின்ட்டு அந்த டீ மட்டும் ஒரு 2 சிப்பு குடிச்சிட்டு கொடுத்துட்டு அவருக்கு கிளம்பிட்டார். எங்க போற அப்படின்னோடனே, நான் ஹிமாலயஸ் போறேன். அந்த மனுஷன் அதுக்கப்புறம் பார்க்கவே முடியும். இவன் தேடிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம், யாரோ எவரோ எங்கிருந்தோ வந்த ஒரு ஆளு, நம்ம மொழி கூட பேசல. ஒரு நாள் வந்தார், பார்த்தார், போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வந்தார், விஷயத்த சொன்னார், 2 வாய் மட்டும் அந்த குடிச்சார், கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் நான் இனி பார்க்க மாட்டேன், முடிஞ்சா பார்ப்போம் அப்படின்னு போயிட்டாருமா, அவ்வளவுதான். அவரு பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. ஆச்சரியமான அனுபவம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் திடீர்னு ஒரு இடத்துல பார்க்கறதுன்னு. எனக்கு சதுரகிரியில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. சாரி, எனக்கு இதை பேச சொல்லுங்க. நம்ம ஆப்வியஸ்லி நம்மளை நாமளே ஸ்பெஷல் நினைச்சுக்கிறதுக்கு யாருனாலும் பிடிக்கும் இல்லைங்களா. நான் சொல்றது ஒரு 2014 காலத்துல நடந்த ஒரு விஷயம். அப்பதான் பிஜி முடிச்சிருக்கேன். நானும் என் ஃப்ரெண்டு வினோத், இன்னொன்று தம்பி மனோன்னு சொல்லிட்டு 3 பேர் சதுரகிரி போறோம். ஃபர்ஸ்ட் டைம்
போயிட்டு பயங்கர கூட்டம் எல்லாம் போகுது. அப்புறம் மேலே போகும்போது கரெக்டாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. அப்போது நம்ம மனசில் ஒரு இது, யாராவது ஞானிகளை பார்த்துட முடியாதையா, யாராவது சித்தர்களை பார்த்துட முடியாதா, நமக்கு ஏதாவது ஒன்று நடக்காதான்னு. ஆப்வியஸ்லி ஒன்றும் நடக்கலை. ரிட்டன் அப்படியே வரும்பொழுது பார்க்கும்பொழுது இப்படியே உட்காந்து அங்கே என்னெல்லாம் வித்துட்டு இருக்காங்க, ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போவோம் ஞாபகார்த்தமான, இப்படியே பார்த்துட்டே இருக்கோம். ஒன்றும் வாங்குறதுக்கு ஒன்றும் மனம் ஈடுபடல, காசு இதுன்னு. அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் சும்மா அப்படி உட்காந்துருக்காரு. ஒருத்தர் வா அப்படின்னாரு. போனோம், கையை இதுன்னாரு. 3 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு ருத்ராட்சம் கொடுத்தாரு. திருநீர் வச்சு விட்டாரு. இப்படி போயிட்டு திரும்ப வரும்போது ஆளை காணோம். இப்படி போயிட்டு வரும்போது ஆளை காணோம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். அந்த ருத்ராட்சம் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. என்னுடைய நண்பர்கள் 2 பேருமே தொலைச்சிட்டானுங்க. இப்ப நான் வந்து அவர் எங்காவது எந்திரிச்சு போயிருப்பாருப்பா அப்படின்னு எடுத்துக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீ ஒரு 10 போயிட்டு திருப்பி வரக்குள்ள அவர் எந்திரிச்சு போயிருக்கலாம்னு சொல்லிருக்கலாம், அந்த கூட்டத்துக்குள்ள போயிருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவருடைய தோற்றம் இருந்த ஒரு விதத்திற்கு அவர் அவ்வளவு வேகமா எல்லாம் போயிருக்க முடியாதுங்கிறது வெளிப்புற தோற்றத்துல இது பண்ணிக்கலாம். இங்க உட்காந்துட்டு இங்க ஒருத்தர் இருந்தாருல, எங்கன்னு கேட்டா தெரியலன்ட்டாங்க அங்க இருந்தவங்க. ஆனா 3 பேருக்கு கையிலயும் ருத்ராட்சம் இருக்கு, திருநீர் வச்ச திருநீர் இருக்கு. அந்த திருநீரினுடைய நறுமணமே வித்தியாசமா இருந்தது. அந்த நறுமணம் எனக்கு 2 நாள் இருந்தது என்கிட்ட. நான் முகம் கழுவி இருக்கேன், குளிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா அந்த திருநீரினுடைய நறுமணம் என்கிட்ட 2 நாள் இருந்தது. என் ஆயுசுல நடந்த முதலும் கடைசியுமான ஒரு அற்புதம் வந்து அன்னைக்கு நடந்த ஒரு அற்புதம். சின்ஸ் நீங்க இதை சொன்னதுனால எனக்கு இதை சொல்லணும்னு ஒரு ஆர்வத்துல. நீங்க சொல்றது ருத்ராட்சம் வந்து எப்பவுமே நம்ம போய் பணம் கொடுத்து வாங்கவே கூடாதுங்க. ருத்ராட்சம் தேடி வரணும். அது லிட்டரலா வந்து ருத்ராட்சம் சிவனுடைய கண்ணீர்னு சொல்லுவாங்க. நீங்க சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா அது ஒரு உங்களுக்கு தெரியாதுல்ல நான் சொல்ல போறது, பாசிட்டிவ் பிராணாவை இழுத்து நெகட்டிவ் பிராணா தள்ளக்கூடிய ஒரு அருமையான விஷயம். அதனாலதான் சித்தர் யோகி எல்லாம் இங்க 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 தலையில காலில் கட்டுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த பிராணனை சரிப்படுத்தி நெறிப்படுத்தி அனுப்புறது. அதனால உங்களுக்கு அந்த இது இருந்தனால கிடைச்சிருக்கு உங்களுக்கு திருவருள். சந்தோஷம். எங்கேயோ போய் நல்ல ஒரு இதுதான், பட் இருந்தாலும் டிவேட் ஆயிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம சரயோகத்தினுடைய நிறைய பேசணும். அது பேச போய் தான் ஞானியர்களை பத்தி பேசி அங்க போயிட்டோம். இப்போ இதற்கு நீ ஏதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆப்வியஸ்லி இருக்கக்கூடியது. ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க குருமார்கள்ட்ட இருந்து கத்துக்கணும்னு. பட் இருந்தாலும் நீங்க 1-2 டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம மக்கள் அதை வந்து பயிற்சி பண்ணி பார்க்கவே செய்வாங்க. ஸோ இதுக்கு இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதை செய்யப்பா இதை செய்யாதப்பா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஏதாவது இருக்குங்களா? இருக்கு. இதுதான் ஒரே ஒரு டோன் தான். இது அதிகமா இல்லை. என்னன்னா நீங்க நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தணும், கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்போ நீங்க சொல்லலாம், ஒருத்தன் பணம் வாங்கிட்டேன்ட்ட இது பண்ணவே இல்லை அப்படின்னா அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் அவன் நாசமாக போகட்டும் அப்படி போகட்டும் இல்லாமல் என் பணம் எனக்கு திருப்பி வரணும், பழி வாங்குற நோக்கம் இல்லாமல் நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் அது கரெக்ட் தான். ஸோ மற்றது எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சென்ஸ் இருக்குது, ஞானம் இருக்குது, புரியும் எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம்னு. ஸோ அது மாதிரிலாம் ஒருத்தங்களை வற்புறுத்தியோ ஒரு மனசை வற்புறுத்தி கெடுக்கிற மாதிரி மாத்திர மாதிரி மட்டும் பண்ணாமல் இருந்தால் போதும், நல்லதுக்கு பண்ணால் போதும், அவ்வளோதான். இதை பண்ணும்போது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி பீன்ஸ் அதிகமாக சாப்பிட்லாம். பீன்ஸு அப்புறம் ஒவ்வொரு நாளும் இது இன்னுமே நீங்கள் கொஞ்சம் அதிகப்படியான லெவலுக்கு நான் ஹையர் லெவல் போகணுன்னா 3 குறுமிளகு, இது உங்கள் சுவாச பாதையை கிளியர் பண்ணி கொடுக்கும். பீன்ஸு, ஆப்பிள் அதிகமாக சாப்பிடலாம். அதில் இது பிராணவாயு அதிகமாக இருக்கிறதுனால ஆப்பிள் சாப்பிடலாம். இந்த உணவுகளை காய்கறிகள், பச்சை காய்கறிகள் எவ்வளோ அதிகமாக சாப்பிடலாம். இரவு தூங்கும் போது எப்பவுமே உங்களோட இடது பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தூங்கும்போது எப்போ பார்க்கடல ஸ்ரீனிவாசன் எப்படி படுத்திருப்பான் அதே மாதிரி உங்களோட இடது கையால காதை பொத்தி உங்க வலது கையை வலது தொடை மேல வச்சுதான் படுக்கணும். இது ஆண் பெண்ணுக்கு மாறுங்களா? எல்லாத்துக்கும் ஒண்ணு, தூங்குறதுல எல்லாத்துக்கும் ஒண்ணு. அப்புறம் சாப்பிடும்போது உங்களோட வலது பக்கம் இருக்கணும். சாப்பிட்றது செரிமானம், அது வந்து உங்களுக்கு நெருப்பு தத்துவம். அதனால சாப்பிடும்போது வலது பக்கம், நீங்க தண்ணி குடிக்கும்போது இடது பக்கம். ஆனா இப்ப நம்ம சொல்ற மாதிரி இதை கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க, ஏங்க தண்ணி தாகமா போறேன் நான் அந்த சமயத்துல மாத்த முடியும், உனக்கு வேணும்னா நீ பண்ணி தான் ஆகணும். ராமகிருஷ்ண பரமசர் சொல்லுவார், கடவுள் எனக்கு காமிச்சு கொடுன்னு நான் பார்த்துட்டேன், உனக்கு வேணா போய் பாரு, உனக்கு வேணும்னா செய்யு. அதுல விதண்டாவாதம் பேசிட்டு நீ விதண்டாவாதம் பேசிட்டு கடைசி வரைக்கும் போவ. அப்புறம் அதே மாதிரி 2 டாய்லெட் போகும்போது வலது பக்கம், 1 டாய்லெட் போகும்போது இடது பக்கம். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள். நம்ம வகுப்பு எடுக்கிறோங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம், டைரக்ட் கிளாஸும் எடுக்கிறோம். ஸோ அந்த கிளாஸில் நான் வந்து ஒரு ஃபுல் இதே கொடுத்துருவேன், ஒரு பிரிண்ட் அவுட்டே கொடுத்துருவேன், எந்த காலங்களில் எது செய்யணும்னு சொல்லிடுவேன். அப்புறம் அதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது, மூச்சு பயிற்சி, சில ஹத யோகா இருக்குது.
ஏன்னா என்னதான் நம்ம இப்படியே பார்த்துட்டு இருந்தாலும் நுரையீரல் நல்லா இல்லாமல் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்றாங்க? ஸோ நுரையீரலை வந்து நல்லபடி 1 சென்ட் இடம் அதை மடிச்சு வச்சா தான் நுரையீரல். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியல. ஸோ நுண்துளைகளால் ஆனது அந்த நுரையீரலோட கெப்பாசிட்டிவை, சுவாச பாதையை சரி பண்ணுறது, இந்த முக்கியமான விஷயமெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம்னா இதில் நம்ம இன்னும் வெல்வஸ்ட் ஆகலாம். இன்னொன்று, இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை கொரட்டை வர்றது, வாயை திறந்துட்டு தூங்குறது. இப்பெல்லாம் வந்து இந்த மவுத் டேப்னு ஒன்று விற்குது, அமேசானில் கூட விற்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது மவுத் டேப் போட்டுருங்க. ஏன்னா நம்மளோட மூக்கில் இருந்து சுவாசிக்கிற சுவாசம் கொஞ்சம் மேலே போனது வெதுவெதுப்பு தன்மை மாறி அது இருக்கிற கசடுகள்லாம் ஃபில்டர் பண்ணி உள்ளே போனால் நைட்ரிக் ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு தான் வந்து உடம்புல நிறைய விஷயங்களுக்கு உதவி செய்யுது. ஓகே, இப்போ அதுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கு, அதை பார்த்துக்கலாம். அது ஒரு பிராணாயாமா சொல்லியிருப்பேன். ஸோ இதை பண்ணும்போது இங்கே வழியாக போகும்போது நல்ல பிராணன் அதிகமாக கிடைக்கும்போது நமக்கு இன்னுமே சரயோகத்தில் நல்ல வெல்வஸ்ட் ஆகிறதுக்கான விஷயங்கள், இந்த சின்ன சின்ன டிப்ஸ் கிளாஸுக்கு வந்தீங்கன்னா முழுவதுமே கற்றுக்கலாம். ஆனால் கற்றுக்கிறதெல்லாம் ஒரு 30-40% தான் இருக்குங்கிறத நான் ஓப்பனாக உண்மையை சொல்லிடுறேன். யாருக்கு இதெல்லாம் தாண்டி நான் ஞான நிலைக்கு போகணும் அப்படிங்கிற வேட்கை இருக்கோ அவங்களுக்கு 60% சொல்லித்தரக்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்னும் அந்த மாதிரி ஆளை பார்க்கல, பார்க்கும்போது சொல்லி கொடுத்துருவேன் நான். பரவாயில்ல. இதுவே ஆச்சரியத்தக்கதற்கு உண்டான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ சின்ஸ் நீங்கள் இது சொல்கிறதுனாலையும் ஞானியர்கள் பற்றி பேசுனதுனாலையும் கேட்குறேன். இப்போ இது போல் மூச்சு பயிற்சி செய்யக்கூடிய ஆட்கள், இப்போது நம்ம முன்னே எப்படி இருந்தோம், முன்னே சின்ஸ் நம்ம முற்பிறவியில் என்ன அது யாருக்கும் தெரியறதில்ல. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரம் வந்து நீ முன் செய்த புண்ணியத்தினுடைய பலன் தான் இன்னைக்கு நீ அனுபவிக்கிற, உனக்கு நல்லது கிடைக்கிறதும் கிடைச்ச நல்லதை பிரயோகப்படுத்துறதும் பயன்படுத்தினதை உண்டான அனுபவத்தை நீ ஏற்படுத்திக்கிறதும் எல்லாம் முன் செய்த தவத்தின் பயன்கிறாங்க. கண்டிப்பாக. இப்போ இது போல பயிற்சிகளை எடுக்கும் பொழுது, வாசியோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி சரவத்தையோ பயிற்சி எடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சில அனுபவங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த அனுபவங்கள் ஒரு சிலருக்கு மிரள வைக்கக்கூடியதாகவும் இருக்கு. இது எப்படி கொஞ்சம் ஹேண்டில் பண்ற? நீங்க ஒரு ஒரு குருவா இருந்து 4 பேருக்கு சொல்லி தரும் பொழுது இது போல 4 பேர் யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு query கொண்டு வந்து நிறுத்தி இருக்கலாம். ஸோ இதை எப்படி அவங்களுக்கு ஹேண்டில் பண்ற? ஏன்னா இது நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபில்டர்ஸ் ஒரு சிலது எல்லாமே அதை ஒரு சில பயப்படுற ஆட்கள் உண்டு இல்லைங்களா? ஏன்னா நான் கமெண்ட்ல கேட்டிருக்கேன், கமெண்ட்ல பார்த்திருக்கேன், ஏங்க எனக்கு யாரோ நிக்கிற மாதிரி இருக்குங்க சொல்லலாம். ஓகேப்பா, உனக்கு மனசுல ஒரு பயம் இருக்கலாம் போகணும், பட் எல்லா நேரத்திலயும் அதை சொல்ல முடியாது. கரெக்ட். ஏன்னா நிஜமாலுமே நிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, நமக்கு தெரியலங்கிறதுக்காக இது இல்லைன்னு சொல்ல முடியாது. இது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறது ஒரு இது பண்ணுங்க. ஆக்சுவலா இப்போ முதல்ல குருகுல கல்வி இருந்ததுனால அந்த த்ரோட் அந்த பேக்கேஜ் முடிகிற வரைக்கும் அவன் அங்கே தான் இருப்பான். 15 வயசுலேருந்து 25 கல்யாணம் ஆகிற வயசு வரைக்கும் குரு கூடயே இருப்பான். என்ன அனுபவங்கள் வந்தாலும், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எங்கேயோ இருக்கிறாங்க, என்னென்னா நீங்கள் ஒன்ஸ் மூச்சை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு மூச்சு கூட மூச்சு மட்டும் வர்றதில்ல, பிராணவாயு, பிராணசக்தி, பிரபஞ்ச சக்தி, இந்த 3 விஷயம் மூச்சுக்குள்ளே போகுது. இந்த மூச்சுக்குள்ளே போகிறது இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த பிராணவாயு பிராணசக்தி இல்லாமல் பிரபஞ்ச சக்தி தான் இந்த வேலையெல்லாம் செய்யறது. நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி கனெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுருக்குனால நமக்கு தெரியல. இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இடது வலது சுழுமுனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பிரபஞ்ச சக்தி கூட நீங்கள் கனெக்ட் ஆயிடுவீங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி விஷன்ஸ் கண்டிப்பாக வரும். என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் ஒரு காரியத்தை போகும்போது நீங்கள் சரயோகம் சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு வெற்றி நடந்துச்சு, எனக்கு பணம் கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு, நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆன்மீக ரீதியாக சில பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி மிரளக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. பின்பக்கம் வந்து நான் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பார்த்துருக்கும் போது பின்பக்கம் என்னை யாரோ ஊதுற மாதிரி இருந்துச்சு, என்னை புஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் யாரோ என் காதில் பேசுகிறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, அப்புறம் எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் இறந்துருவாருன்னு எனக்கு முன்னாடியே வருது. இந்த மாதிரி இது சொல்கிறவங்க நிறைய பேர். ஆமாம். ஏன்னா இந்த அங்கிருந்து பிராணம் தான் வெளியே போக போகுது, இங்க ஒரு பிராணன் இருக்கு. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒருத்தர் உன் பிராணனோட என் பிராணனை சேர்த்திட்டேன்னு. அப்ப இதுவும் அது ஒன்னா இருக்கும் போது அது வெளியே போறது, இதுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். எப்ப நம்ம ஃப்ரீக்வன்சி சேர்ந்துருக்கணும். நான் இதை வந்து நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். நம்ம உடம்பு ஒரு ரேடியோ மாதிரி. இப்போ கரண்ட் இருக்குது, உசுர் இருக்குது, ரேடியோ உடம்பு இருக்குது, எல்லாமே ஓகே. அந்த நாபுங்கிறது வந்து குருவோட ஆசீர்வாதம் சாதனா. இதை 93.5க்கு நீ ஃப்ரீக்வன்சி திருப்புனா அதில் சங்கீதம் வரும். திருப்பாத வரைக்கும் கரகரன்னு இருக்கும். இப்போ யோகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம கர்மா கனெக்டடாக இல்லாதவங்களுக்கு கரகரன்னு தான் இருக்குது. நீ உன் குருவை பிடிச்சி நீ திருப்பினேன்னா ஃப்ரீக்வன்சி, அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி ஐட்டம் வரும். இந்த சமயத்தில் என்ன அவங்க பதட்டப்படக்கூடாது. உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அதுக்கு தான் அவைலபிளாக இருக்கேன். நான் சொல்கிறேன், என் நம்பர் எப்போவுமே இருக்கும்.
நான் வந்து ஒரு கலையை கற்றுக் கொடுத்துட்டு இங்கேருந்து வேற எங்கே ஓட மாட்டேன். என்னோட நம்பர் எப்போவுமே இருக்குது, கூப்பிடுங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் வருது, நான் அதுக்கான சாந்தி முறைகளை சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அவங்க மனப்பதட்டத்தை எப்படி கம்மி பண்ணணும், என்ன விதமான மூச்சு பயிற்சி பண்ணணும், 3 நாளைக்கு என்ன சாப்பிடணும், எப்படி குளிக்கணும், இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சு அவங்க பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் தானே பொறுப்பு. அதான் கேட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ண ஆரம்பிச்சு ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். ஆனா அது உண்மைதான். அது மீமே நம்ம சிரிக்கிற மாதிரி போனாலுமே அந்த நிலையில இருக்கிறவனுக்கு தான் அந்த பயங்கரம் தெரியும். இவங்க தசமகா வித்யால வந்து அந்த வயசான ஒரு தோற்றத்துல அந்த தேவி ஒருத்தங்க இருப்பாங்க. ஒரு நல்ல பேர் எனக்கு மறந்து போச்சே, தூமாதேவி. தூமாதேவி மந்திரத்தை நான் நெட்ல பார்த்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சு இப்ப என் பக்கத்துல யாரோ நின்று என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் மந்திரம் ஆந்திரிகத்திற்கு அந்த தாயினுடைய பலம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம ஆர்வத்துல போய் சொல்லப்போ அப்படி ஒருத்தர் நிஜமாலுமே என்கிட்ட சொன்னாருங்க. சரிங்க. நான் இன்டர்நெட்ல பார்த்து மந்திரத்தை சொல்லி என் கண் முன்னாடி இப்போ ஆட்கள் இருக்காங்க, எனக்கு பதட்டமா இருக்கு, ஆனா எனக்கு நிறுத்துறதுக்கு தோண மாட்டேங்குது, நான் சொல்லத்தான் போறேன் அப்படிங்கிறாரு. ஏங்க நெருப்புன்னு பார்த்துட்டு காலை கொண்டு உள்ள விடுறீங்க அப்படின்னா, இல்ல சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. நான் என்ன பண்றேன்? இல்லைன்னு இதில் நான் என்னோட பதிவுகள்லேயே நான் எங்கேயாவது பேட்டிக்கு போனால் இதான் சொல்லுவேன். நீங்கள் இப்போ எல்லாருக்கும் ஆர்வம் சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஆர்வத்தில் எல்லாருமே யூடியூப்பில் பேசுகிறாங்க. நான் தப்பு எதுவும் சொல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், ஒரு விஷயம் வருது அப்படின்னா குரு சொன்னால், குரு தொட்டு கொடுத்துட்டான் அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும். நீ யூடியூப்பை பார்த்துட்டு யூடியூப்பை போய் கேட்ப, நீ என்ன பண்ணுவ, நம்ம தடுமாறாகும்போது உன் சக்தி நிலை கீழே இறங்கி உனக்கு மனக்குழப்பம் மூளை கோளாறும் வந்துடும். எத்தனையோ பேர் பைத்தியக்காரனால ஆயிரும். ஸோ அதுக்கு தான் ப்ராப்பராக குரு கிட்ட போய்க்குங்கன்னு சொல்கிறது. அது முன்னாடி எங்கிட்ட அதுக்கு நான் இந்த மாதிரி இடத்துக்கு போயிருந்தேன், இந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், எனக்கு இப்படி இருக்கு என்னங்கன்னா, ஏங்க நீங்கள் யார்கிட்ட போனீங்க, என்ன பண்ணீங்கன்னே தெரியல, நீங்க அவங்க கிட்ட போனாதான் உங்களுக்கு சரியான விடை தெரியும். யாரோ சம்மந்தம் இல்லாம கேட்கும்பொழுது எனக்கு தெரியலன்னு சொல்ற நாட்கள் உண்டு. நானும் அதான் சொல்றேன், ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம் இலகுவா தியானம் பண்றதுன்னு, பட் முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது குரு கிட்ட போய்க்கிறது தான் என்னைக்குமே சால சிறந்தது. 100%. அல்ல, நான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சரம் சார்ந்து நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. அதுவும் இல்லாம குருவை பத்தியும் பேசினது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 நிமிஷம் அதுலயே போயிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. பட் உண்மையாலுமே நம்ம லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய விஷயங்களையும் சொல்லியிருக்கீங்க. உங்களை ரீச் பண்றது எனக்கு ஒன்றும், நம்ம மக்களுக்கு ஒன்றும் கஷ்டமான ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஆசிரமம் எப்பவுமே ஓப்பன்ல இருக்கும், நம்ம நம்பரும் ஓப்பன்ல இருக்கும், எப்ப வேணா வரலாம். அது அந்த வகையில எந்த உங்களுக்கு தனி விளம்பரம் ஒன்றும் தேவையில்லை, நேரட்டா என்கிட்டே பேசலாம். ஸோ இது வேற ஏதாவது ஒரு சிலது முக்கியமா மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை சொல்றதோட நம்மளுடைய சரயோகத்தை சார்ந்தது சொல்றீங்களா? சரயோகத்தை சார்ந்தும் சொல்லலாம். அதை தவிர்த்து நீங்க ஏதாவது ஒரு மக்களுக்கு ஒரு இது சொல்லணும்னா? இல்லை, நான் சரயோகத்தை சார்ந்த ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் சொல்றேன். என்னன்னா, இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பம் இருக்கு. இந்த அதிகாலையில 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஏன் வந்து பர்டிகுலராக பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்க, இதை வந்து ஏன் இப்போ பார்க்கணும் அப்படின்னு. இப்போ நமக்கு 7 சக்தி மையங்கள், நானும் வந்து சக்கரங்கள்னு சொல்ல மாட்டேன், சக்தி மையங்கள் தான் சொல்லுவேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, சகசிரகாரம், இந்த 7 சக்தி மையங்கள்லையும் நமக்கு ஒரு நாளைக்கு கொடுத்துருக்கக்கூடிய 21,600 சுவாசங்கள் வந்து அந்தந்த இடங்கள்ல இருந்து அந்த சக்தி மையங்களை தூண்டி வேலை செய்யுது. இப்போ என்னன்னா, உள்மூச்சு 10,800, வெளிமூச்சு 10,800, அப்போ 21,600 சரியா போச்சு. ஸோ இந்த வந்து ஒவ்வொரு சக்தி மையத்திலையும் அந்த சுவாசங்கள் இருந்து வேலை செய்யற டைம் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக இந்த ஆக்ஞை சக்தி மையத்தில் வந்து அது வேலை செய்கிறது 3:53 4:56 வரைக்கும். ஓகே, இதை தான் நம்ம மெயினாக எடுக்க வேண்டிய பாயிண்ட், யோக தத்துவம். இந்த 3:53 4:56 வரைக்கும் நம்மளோட பிராணன் வந்து இந்த மையத்தில் இருக்கும். நம்ம எங்கேயோ ஒரு மையத்திலிருந்து அதை எழுப்பி கூட்டிகிட்டு வரக்கும், இதே மையத்தில் வச்சு இதே இடத்துல அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த 4:56 6 மணி வரைக்கும் சகசிரகார சக்தி மையத்தில் இருக்குது. இப்போ நீங்க நம்மளோட ஆன்மீகத்தோட முக்கியமான விஷயமே என்ன, கீழே இருக்கிற சக்தியை மேலே கொண்டு வரணும். பிரபஞ்சமே கீழே இருக்கிற சக்தியை மேலே கொண்டு வந்து உங்க மூச்சு காத்த பிரபஞ்ச சக்தியை இணைச்சு இந்த இடத்துல அதுவே வச்சிருக்குது. பழமொழி சொல்லுவாங்களே, பழத்தை உரிச்சு வாயில வச்சு கடிச்சு திங்கிறக்கு என்னடாங்கிற மாதிரி கஷ்டம். அந்த 4 மணிக்கு எந்திரிக்கிறது கஷ்டம். இதுதான் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு பின்னாடி இருக்கிற யோக தத்துவம். இதை ஒரு சாதகன் தெரிஞ்சுக்கணும். பக்தி யோகத்தில் இருக்கிற பிரம்மன் வருவான், சித்தர்கள் வந்து அருள் பாலிப்பாங்கிறது ஓகே, பக்தி யோகத்தில் தான். ஆனால் ஒரு ஞான பாதையில் இருக்கிறவங்க, யோக பாதையில் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதில் இருக்கும்போது நமக்கு சுலபமாக எல்லா விஷயம் நடக்கும். அதனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா போதும், த்ரூ அவுட் டே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன் நான்.
இப்போ இந்த திங்கள் புதன் வெள்ளிங்கிற 3 கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தரக்கூடிய கிரகங்கள். அந்த கிரகங்கள் குளிர்ச்சியாக இருக்கும், அந்த பிளானட் குளிர்ச்சியை உமிழ்ந்து தள்ளும். அதனால தான் திங்கள் புதன் வெள்ளிங்கிறது இடது பக்கம், இடதுனாலே சந்திரன் குளிர்ச்சி. அடுத்தது சனி ஞாயிறு செவ்வாய்ங்கிறது வந்து வெப்பமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய பிளானட். ஸோ அதனால் நீங்கள் வந்து அது கூட சேரணும்னா நீங்கள் அதுவாக மாறணும். இப்போ எல்லாரும் ட்ரெஸ் போட்டிருந்தா நம்மளும் ட்ரெஸ் போட்டிருக்கோம், நம்ம வித்தியாசமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து குளிர்ச்சியாக இருக்கும்போது நீ குளிர்ச்சிக்கு போய்க்கோ, அது வந்து வெப்பமாக இருக்கும்போது நீ வெப்பத்துக்கு போய்க்கோ. இந்த 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, டிரான்ஸ். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அவனோட உடல் சூடு குளிர்ச்சி அடைஞ்சு திரும்பி 6 மணிக்கு மேலே மறுபடியும் ரெசியூம் ஆகுது சூடு. எப்போ? சூரியன் உதயத்துக்கு அப்புறம். இப்போ கேட்கலாம், ஏன் 6 மணிக்கு மேலே நாங்கள் இதை பார்க்கக்கூடாது? கூடாது. ஏன்னா எல்லா கோள்களை விட வலிமையானது சூரியன். சூரியன் வந்துட்டானா இந்த கோள்கள்லாம் அமைதியாயிரும். அப்போ அவன் வர்றதுக்கு முன்னாடி நீ இந்த 4 to 6 அவனோட நீ சிறுக்கன் ஆயிட்டேன்னா, திங்கக்கிழமைனா திங்கள் பிளானட் மட்டும்தான் ரேஸ் கொடுத்துட்டே இருப்பான் பூமி மேலே. செவ்வாய்னா செவ்வாய், புதன்னா புதன். அவன் வர்றதுக்கு முன்னாடி செட் பண்ணிட்டு போயிட்டேன்னா அப்புறம் உன் லைஃப்பில் நீ நடக்கிறத வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி போய். இதுதான் அதனோட சூட்சுமம். இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன், அவ்வளோதான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்போ நானே முன்னாடி அந்த ஒரு கேள்வி ஏன் திங்கள் வெள்ளி வியாழன்னு கேட்டிருந்துருக்கேன். சரி 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 சரிங்க சரிங்கண்ணா. அப்போது இது ஒரு நல்ல ஒரு வித்தை, அனைவரும் கற்று நல்ல ஒரு பயனடையணும் அப்படின்னு சொல்லி திருவருளை வேண்டிக்குவோம். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. வேற இப்போ ஜென்ரலான ஏதாவது நீங்கள் மக்களுக்கு ஏதாவது நீங்க என்ன சொல்லுங்க, நீங்க கேளுங்க, அதை நான் சொல்றேன். என்னன்னா யோகத்தை பற்றி தான் கேட்க போகிறேன். ஒரு பேசிக் அட்வைஸ், அதாவது இப்போது நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம், சரத்தை பற்றி பேசணும், முன்னாடி வாசியை பற்றி பேசணும், இது வந்து குருவனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறோம். சரி, நான் குருவை வந்து இன்னைக்கு எங்கிட்ட கேட்குறத நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சொல்லுங்க. நான் வந்து ஒரு ஷிஃப்ட்டில் இருக்கேங்க, நான் வந்து நீங்கள் சொல்கிற டைம் எனக்கு முடியலை, எனக்கு புரியுது, அது ஓகே, அதுதான் அந்த டைம் தான், மாற்றம் இல்லைப்பா அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே சரி, அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை எனக்கு அப்படி தான் இருக்குது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். வேறு ஏதாவது ஒரு இலகுவான வழி இருந்தால் அட்லீஸ்ட் நான் இதுக்குள்ளே நுழையிறதுக்காகவாது எனக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதாவது இருக்குன்னா சொன்னீங்கன்னா அதோட நம்மளுடைய ஒரு நிறைவுக்கு வருவோன்னு பார்க்க. ஆன்மீகத்துக்குள்ளே வர்றது, தன்னை உணர்தலுக்கு உள்ள நுழையிறதுக்கான சிம்பிளான விஷயம் கேட்குறீங்க. அது ஒன்று. நம்ம இந்த தியான பயிற்சி மாதிரி கொஞ்சம் இன்னொரு கேட்டலிஸ்ட் மாதிரி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி நம்மளை ஒரு தள்ளி விடும் இல்லைங்களா, அதற்காக. இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து எல்லாரும் வானத்துக்கு கீழே இருக்கிறோம், பூமி மேலே இருக்கிறோம். இதில் கொஞ்சம் இணைஞ்சிருந்துட்டாலே போதும்னு சொல்லுவேன். நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, என்னால் தியானம் பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, எனக்கு ஷிஃப்ட் இருக்குது, அது இருக்குது, நான் எப்படி நீ சூரியனை பார்த்துருவேன். ஆமாம். நீ காலையில் உன்னோட சூரியனோட ரைஸ் ஆகிற ஒரு 15 டிகிரி 20 டிகிரி மேலே போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நீ அங்கே வச்சு செல்ல நோண்டு, நீ அங்கே வச்சு லேப்டாப் பண்ணு, என்னமோ பண்ணு, நீ அங்கே உட்காரு. அந்த நேரத்தில் நீ வெளியே இருந்தால் சரி, நீ நீ மறையாத, ஏசிக்குள்ளே போயிடாத, வீட்டுக்குள்ளே ஓடிடாத, அங்கே உட்காரு, நீ ஒன்றும் பண்ண, அது பண்ண வேண்டிய விஷயங்கள் அது பண்ணு. ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, யோகத்துக்கு ரொம்ப அதிகமான பீக்குக்கு போகிறது பைனியல் கிளாண்டு. இந்த பைனியல் கிளாண்டு வந்து ஒளிரக்கூடிய தன்மை, சுரக்கக்கூடிய தன்மை அதிகமாக எப்போ வச்சிருக்குது அப்படின்னா, அதிகாலை சூரிய உதயம் கொஞ்சம் ஒரு 10 டிகிரி 15 டிகிரி வரும்போது இவன் இந்த பைனியல் கிளாண்டு வந்து சூரிய தன்மைக்கு ரியாக்ட் பண்ணுவான். அதே மாதிரி 10 மணிக்கு மேலே இருளுக்கு ரியாக்ட் பண்ணுவான். ஸோ அதனால தான் நேரத்தில் தூங்கு, காலையில் நேரத்தில் எந்திரின்னு சொன்னது. இது ஒரு பேசிக்காக பண்ணிடலாமல்ல நித்தில. அப்போ இந்த காலையில் நேரமாக எந்திரிக்கிறதும் நைட்டு நேரமாக தூங்குறதும் பண்ணுனாலே நம்ம பைனல் கிளாண்டு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், நோயிங்லி அன்னோயிங்லி. இது சார் இதுவும் என்னால் முடியாது சார், நான் நிறைய ஆஃபீஸ் அப்படி இப்படி போகிறேன். உன் மூக்கில் மூச்சு வந்துட்டு இருக்கு, எப்போவாது நீ அமைதியாக இருக்கும்போது ஜஸ்ட் வெறுமனே உட்காந்து பாரு. என்ன பார்க்கும்போது எண்ணங்கள் இடையோட வரதான் செய்யும், அது கூட போராடாத, ஐயோ என்ன வந்துருச்சுன்னு போராடாத. ஒரு மைன்யூட்டான டெக்னிக் ஒன்று இருக்குது, என்னென்னா ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்துக்கு கண்டிப்பாக ஒரு மைக்ரோ செகண்ட் ஒரு இடைவெளி இருக்கும், அதை கொஞ்சமாவது பாரு. ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தம் அடிக்க போகிறேன், ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறேன், அந்த 5 நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு சும்மா வெறுமனே உட்காருங்கிறேன் நான், அவ்வளோதான். ஐசோலேட் பண்ணிக்கும். இந்த விஷயத்தை நீ ப்ரிப்பேர் ஆக ஆரம்பித்தேன்னா கண்டிப்பாக குரு உனக்கு வந்து அதுக்கு மேலே தாண்டி போகிற விஷயத்த சொல்லணும். ஆனால் நான் இதில் நித்தில் நீங்கள் வேணால் கொஞ்சம் கருணை காமிக்கலாம், நான் இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். என்ன தெரியுமா, உனக்கு உயிர் போகுதுன்னா நீ ஷிஃப்ட்டை பார்ப்பியா, உயிர் போகுதுன்னா நீ வந்து வேலை பார்ப்பியா? அப்போது உனக்கு நல்லா உன்னோட ஆரோக்கியத்துக்கும் உன்னோட மேல் படிநிலைக்கு போகிறக்குங்கிற ஒரு கலை இருக்கும்போது நொண்டி சாக்கு சொல்லிட்டே இருந்தால் நீ இப்படியே தான் இருப்பேன். இதை தாண்டுனா தான் ஏன் எல்லாருமே சச்சின் டெண்டுல்கராக, எல்லாத்துக்கிட்டே பேட் இருக்குது, பால் இருக்குது, காஸ்ட்லியான சச்சினை விட காஸ்ட்லியான பேட் வாங்குற அளவுக்கு நமக்கு காசு இருக்குது. ஆனால் சச்சினாக முடியலையே. அந்த டெடிகேஷன், அவர் பாருங்க சின்ன குழந்தையிலேயே பேட்டோடு தான் இருக்கிறாரு.
வெறி அதுலயே ஊறி 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 இப்ப பாருங்க மாஸ்டர் பிளாஸ்டர் ஆயிட்டார். ஸோ அந்த வெறிவை நம்ம இதுல போட்டோம்னா கண்டிப்பா மேல்நிலைக்கு வரலாம். அடிச்சு நிமித்திட்டீங்க போங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நிறைய செய்திகள் பகிர்ந்திருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்த காணொளிகள் வந்து உங்ககிட்ட வேற வேற தலைப்புகளில் உங்ககிட்ட கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா மக்களுக்கு இதனால நிறைய பயன் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. கண்டிப்பாங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நமக்கு வந்து இந்த ஒரு காணொளிக்கு நிறைய செய்திகள் தந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். குருவே சரணம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.